நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜிமோடாபர். நான் உங்க ஏமி சாண்டியாகோ. நான் உங்கள் சூசன். நான் உங்க ஏத்துஸ் ராமசாமி. வாயா சவுக், எവിടെ டேட்டா எல்லாம் எடுத்து டேட்டா புலியா மாறிட்டியாமே சீமா. எங்க ப்ரோ போய் டீ சாப்பிட்டீங்க? டீ குடிக்கணும்னா கூட பக்கத்துல இருக்குதாமா போகணும், அங்க நேரெல்லாம் போக முடியாது, குடிக்க முடியாது. இல்ல பஸ்ல போய் இறக்குனானா பைக்ல போய் இறக்குனானா? நான் பைக்ல போயிட்டு அங்க கொஞ்சம் பக்கத்து ஊர்கிட்ட போனதுக்கு அப்புறம் நம்ம கார்ல உள்ள போனோம். அது வரைக்கும் நான் வந்து என்னோட பைக்ல போக முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கிட்டத்தட்ட. சரி, இறங்கணும்னு என்ன பண்ண? டீ சாப்பிட்டியா, ஜூஸ் சாப்பிட்டியா, இல்ல வேற ஒயின் சாப்பிடுங்க? காபி குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுக்கோங்க காபி குடிச்சேன்னு வச்சுக்கோங்க. இந்த எபிசோட 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் கேளுங்க. இத வந்து கொஞ்சம் கனத்த இதயம் தானே, இலகுவான இதயங்கள் கொண்டவங்க கொஞ்சம் சில விஷயங்கள் நாங்க ஸ்கிப் பண்ண சொல்லுவோம், அந்த இடத்துல வேணா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பண்றது வேண்டாம், நம்ம ஃபுல்லாவே சொல்லலாம். கேக்கட்டும் ஃபுல்லாவே கேக்கட்டும். இல்ல அது நார்மலா இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது வந்து சில பேர் இருப்பாங்க ரொம்ப டக்குன்னு இதாயிடுவாங்க, அதுக்காக சொன்னேன். அது அவங்க இது. சரி, ஓகே. நான் அப்புறம் என்னப்பா எபிசோடுக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். வழக்கமா டேட்டா எல்லாம் நானும் ஏமியும் பேசுவோம். இன்னைக்கு 2 பேரும் டேட்டா புலியா மாறி நிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட சூசனும் சீமாவும் கையிலேயும் கொடுத்துட்டோம். அப்படி போவோம். இப்ப நான் சொல்ல போறதுல நான் சில டேட்டாக்கள் வந்து எடுத்ததுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருப்பேன். மிச்ச சில விஷயங்கள் வந்து நான் லைவா அங்க போய் பேசிட்டு வந்த விஷயங்கள். 10 வண்டி தான் உள்ள அலவுடு ஒரு நாளைக்கு, மொத்தத்துக்கே 10 வண்டி. அதுக்கும் பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கணும். அங்க இருந்தவங்களை வச்சு நான் வாங்கியிருக்கிறேன், சில விஷயங்கள்லாம் பண்ணி வாங்கியிருக்கிறேன். அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல, சொன்னா மாட்டிக்குவேன், அதனாலதான் சொல்லாம சுத்தின்னு இருக்கிறேன். மாஞ்சோலைங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி நான் வந்துடுறேன். இவனே ஏத்திஸ்ட் அடிக்கடி மூணாறு போக போகுது தெரியுமா? ஆமா ஆமா, மலைப்பகுதி தானே மாஞ்சோலை. ஆமா, மலைப்பகுதி. அதே மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இதுவும் வரும். இப்ப எப்படின்னா, நீ மூணாறு போறல, இப்ப மூணாறு கொண்டு வந்து நல்ல மொட்டை வெயில் அடிக்கிற ஒரு திருநெல்வேலிக்கு ஒரு பக்கத்துல ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி நல்ல மொட்டை வெயில் அடிக்கிற ஏரியா இது. நான் இப்ப இருக்கு இங்க இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தோன்னா அங்க ஒரு கிளைமேட் சேஞ்ச் வேற மாதிரி இருக்குது. அங்க இந்த ஏரியா போக போக அந்த மாஞ்சோலையே அது வேற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. நான் அது பார்த்துட்டுலாம் அது வேற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடிச்ச வெயிலுக்கு அங்க போய் ஜில் ஜில்லா ஆகிட்டு பாரு. அந்த மாதிரி. ஆமாமா, அந்த மாதிரி ஒரு இடம் அப்படி வச்சுக்கலாமே, ஜில் ஜில்னு இருக்கும். அந்த ஏரியாவுக்கு இப்ப வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்திருந்தா அந்த ஏரியாவுக்கு வர்ற கும்பல் வேற மாதிரி இருந்திருக்கும். கொடைக்கானல் ஊட்டிக்கு எப்படி வர கும்பலோ அந்த மாதிரி இருக்கும். அதை விட இன்னும் சூப்பரா இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஏரியா. அது எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த முண்டந்துறை களக்காடு இது இருக்குல்ல, புலிகள் காப்பகம் இதெல்லாம் வருது இல்ல, அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ள அந்த இதெல்லாம் வரும். சரியா? அந்த ஏரியா வந்து இந்த இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, மணிமுத்தாறு அருவி அங்க இருக்குது. அது போக கோதை ரிவர், இந்த ரெண்டுமே அந்த இடத்துல வந்து அது இன்னும் வேற மாதிரி கொண்டு போற ஒரு இடம். அது பாக்குறதுக்கு காக்காச்சின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அது பக்கத்துலயும் ஓகேவா. அந்த காக்காச்சிங்கிறதுல வந்து ஒரு கோல்ஃப் கோர்ஸ் ஒண்ணு இருக்கு. கோல்ஃப் கோர்ஸ் தெரியுமா? அந்த இது வந்து 8 கிலோமீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாஞ்சோலையில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 8-9 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடம் வந்து இப்ப வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த கோல்ஃப் கோர்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றத விட அது ஒரு மடங்கு அதிகமா தான் இருக்கும், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா அத வந்து கோல்ஃபு விளையாடுறதுக்கு இந்த பணக்காரனுங்க வந்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்றதை விட இன்ன வரைக்கும் வேட்டையாடுறதுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்கதான் சொல்றாங்க. அங்க வந்து உங்களுக்கு வந்து அழகா நீ அசால்ட்டா இதெல்லாம் பார்க்க முடியும். அது பேர் என்ன, மானை, அந்த காட்டு விலங்குகள், வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நீ அதிகமா பார்க்கலாம் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஏரியா அது வந்து வேட்டையாடுறதுக்கு அதிகமா யூஸ் பண்ற இடமாவும் இருக்கு. உண்மையா சொல்லு, வேட்டையாட தானே போனேன், இது எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ, சல்மான் கானா? சல்மான் கான் இல்லையா, வேற யாரோ நானுங்களோ. சரி, சல்மான் கான் தான் மானை தூக்கிட்டு போனாரு. சரி, ஓகே. அந்த மாதிரி ஒரு இடம் அங்க இல்ல. நம்மளெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் விட மாட்டாங்க. அதெல்லாம் பண முதலாளிகள் இருப்பாங்கல்ல, பயங்கரமா பணம் வச்சிருக்கவங்களுக்கு தான் அதெல்லாம் கரெக்டான இடம்ன்ற மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்கு அடுத்து இந்த கோல்ட் கோர்ஸ் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் எஸ்டேட்டு. இப்ப வந்து இங்க இந்த இடத்துல வந்து ரீசெண்டா எப்படின்னா ஒரு 75 ஃபேமிலில இருந்து 100 ஃபேமிலி வரைக்கும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது இருக்கு, அது என்ன, மொத்த ஹோல் லேண்ட் வந்து 8000 ஏக்கர்ஸ். இந்த 8000 ஏக்கர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 4000 ஏக்கர்ஸ் வந்து
இது டீயை வந்து பிளான் பண்ணியிருக்கிற இடம். ஆ. இது தேயிலை வந்து இது பண்ண இடம். இது வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. சரியா? ஸ்டார்ட் ஆகுது. இங்க எப்படி இதோட ஹிஸ்டரிக்கு போயிடுறேன். இப்ப நான் மாஞ்சோலையோட ஹிஸ்டரிக்கு வந்துடுறேன். இது வந்து இப்ப வந்து 1706 to 1758 வந்து என்ன ஆகுதுன்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்குல்ல, ஆமா, இது வந்து அவங்க கையில தான் இந்த இடம் வந்து இருந்திருக்க வேண்டிய, அது அவங்களோட சமஸ்தானத்துல வருது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே அவங்களோட சமஸ்தானத்துல இருந்துச்சு. அப்ப என்னன்னா இது அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட இது அப்ப அந்த இளவரசர் பேர் வந்து என்னன்னா, இது மார்த்தாண்டவர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு இளவரசர் இருந்திருக்காரு. சின்ன பையனா இருந்திருக்காரு. அவங்க அம்மா, இவங்க 2 பேரும் தான், அப்பா இல்ல. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களை சுத்தி இருக்க சொந்தக்காரங்களே அந்த இடத்த வந்து அவங்களோட மொத்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை இது பண்றதுக்காக, கேப்சர் பண்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒளியலான்னு வராங்க. அப்பதான் வந்து சிங்கம்பட்டி ஜமீன்ட்ட வந்து இது கேட்டு வராங்க, ஹெல்ப் கேட்டுன்னு. சிங்கம்பட்டி ஜமீன்ட்ட வந்து ஒளியவும் போது அது தெரிஞ்சு அவனே போய் ஹெல்ப் பண்றான். சிங்கம்பட்டி ஜமீன்ல இருக்கிறவனையும் எதுக்கு அவன் ஹெல்ப் பண்றான்னா, இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே தான் இந்த சிங்கம்பட்டி ஜமீனும் வருது. இதுல வந்து என்ன ஆயிருது, ஓரளவுக்கு மேல வந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போர்ல எல்லாம் வின் பண்ணி இது பண்ணிட்டானுங்க, கேப்சர் பண்ணிட்டானுங்க. மொத்தம் இவங்களோட மொத்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் இவங்க கைக்கு வந்துருச்சு. இப்ப மார்த்தாண்டவர்மன் கையிலேயே வந்துருச்சு. அது இந்த டச்ச எல்லாம் அலற விட்டு துரத்துன அந்த மன்னனா? அது என்ன கர்மம்லாம் தெரியல எனக்கு, அவனை பத்தி படிச்சப்ப அது வந்துச்சு அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த மார்த்தாண்டவர்மனை வந்து மொத்தமா கேப்சர் பண்ணக்கப்புறம் இவன் வந்து என்ன கேக்குறான்னா, இந்த சிங்கம்பட்டி ஜமீன் வந்து இந்த மாதிரி கேக்குறான், உங்களுக்கு வந்து என்ன வேணும், வழக்கமா சொல்றதா இந்த ஒரு நார்மல் டிப்பிக்கலான கதைகள்ல சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்டோன்னே, இவனும் இல்ல மண்ணா, உங்களை நான் ஜெயிக்க வச்சிட்டேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவன் வருது வந்துட்டான். அதுக்கப்புறம் இருந்துட்டு இல்ல ஏதாவது ஒண்ணு கேளு அப்படின்ற மாதிரி கேட்டப்ப இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான், எனக்கு இந்த குச்சியெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த காடு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். உடனே உனக்கு என்ன காடு என்ன, இந்த மொத்த மலையை நீ எடுத்துக்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து ஒரு 8000 ஏக்கர் இடத்த மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இப்ப நான் சொல்றது வந்து 80,000 ஏக்கர்ஸ். அந்த மலைய சாணம் பிடிச்சு அப்படியே கொத்த எனக்கு தான்னு கேட்ட மாதிரி கொடுத்துருக்கானுங்க பாரு. ஆமா, தூக்கி கொடுத்துனானுங்க. 80,000 ஏக்கர்ன்றது எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு ஏக்கர்ன்றதே நான் என்ன லெவல்ல இருக்குன்றதை யோசிக்கிறதே கஷ்டமா இருக்குன்ற மாதிரி இருக்கும்போது 80,000 ஏக்கர்னா எவ்வளவு பெரிய நிலப்பகுதி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை தூக்கி கொடுத்துட்டானுங்க, கொத்தா தூக்கி கொடுத்துட்டானுங்க. நார்மலான 80,000 ஏக்கர் வந்து சும்மா நார்மலான விஷயம் எல்லாம் கிடையாது. அதுல கிட்டத்தட்ட வந்து என்னென்ன அது போக என்னென்ன கொடுத்துருக்கானுங்கன்ற பாருங்க. அந்த 80,000 ஏக்கர்ல என்னென்ன எப்படி எப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்களேன். அதுல கிட்டத்தட்ட 5,000 ஏக்கர் வந்து நன்செய் நிலமும் பொன்செய் நிலமும் இருக்குது அதுல. அதாவது நன்செய் நிலம் பொன்செய் நிலம்னா நமக்கு அதுல விவசாயம் பண்ண முடியும், அதுலயும் வந்து தோப்புகள் இந்த மாதிரி வச்சுக்கிற நிலமாவும் இருக்கும். அது கிட்டத்தட்ட 5,000 ஏக்கர் அதுல. அது ஒரு சில பேருக்கு புரியாது. நன்சை புன்சைன்னா நஞ்ச நிலம் புஞ்ச நிலம். நஞ்ச நிலம் புஞ்ச நிலம், அவ்வளவுதான். அந்த நிலமும் இருக்குது. அது போக ஒரு 8 கோவிலும் அதுக்குள்ள அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு கோயில் பேர்லாம் தெரியல. அதான் மெயினா அந்த சொரிமுத்தையனார்னு ஒரு கோயிலை வந்து அடிக்கடி இது பண்றாங்க, மென்ஷன் பண்ணாங்க. ஓகேவா? இப்ப வந்து என்னன்னா, இது போக ஒரு மொத்தம் 8 கோயில் இவ்வளோத்தையும் கையில கொடுத்துருக்கானுங்க. யாரு, சிங்கம்பட்டி ஜமீன் கையில வந்துருச்சு. சிங்கம்பட்டி ஜமீனை வந்து அப்படியே நம்ம பிடிச்சி நூல் பிடிச்சிட்டு அப்படியே போனோம்னு வச்சுக்கலாம். சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு செட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க சில பிரச்சனைகளை பாக்குறாங்க, இப்ப வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் ஆட்சியிலையும் ஒரு சில விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது இப்ப சிங்கம்பட்டி ஜமீன் மேல ஒரு கேஸ் விலகுது, ஒரு கொலை வழக்கு, ஒரு விஷயமான கொலை வழக்கு விலகும் போது இப்ப என்ன ஆகுது, என்ன கொலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை பத்தி நமக்கு தேவையில்ல. அது வந்து ரொம்ப டீட்டெயிலா போனோம்னா அது தேவையில்ல, அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. சிங்கம்பட்டியும் பிரிட்டிஷ் இருக்கிற பிரச்சனை. இந்த கொலை வழக்குனால என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு காசு அதிகமா தேவைப்படுது. இப்ப எதையாவது ஒண்ணு இது பண்ணி ஆகணும், அவனுக்கு அதிகமா இது விற்க வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆகுது அவனுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷங்கள் வந்து அவன் இதுல இருந்தான், அந்த மாதிரி விசாரணையிலே இருந்தான். சரியா? அப்படி இருக்கும்போது என்ன பண்றான்னா, 8,374 ஏக்கர் வந்து இவனுங்க வந்து லீஸ் விடுறானுங்க. அதே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு 8,074 ஏக்கர் வந்து யாருக்கு லீஸுக்கு, யாருக்குன்னு அடுத்து வரேன் நானு. அந்த லீஸுக்கு வந்து எப்படின்னா 99 வருஷத்துக்கு விடுறானுங்க. இப்ப யாருக்கு விடுறானுங்கன்னா, இப்ப வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வரான், அவனுக்கு கொடுக்குறானுங்க. இப்ப வந்து நம்ம பாம்பே பர்மா ட்ரேடிங் இதெல்லாம் நம்ம இப்ப சுத்தி வந்து பிபிடிசி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பிபிடிசி பம்பாய்காரன் கிடையாது, ஆனா ரியலா அவன் ஸ்காட்லாண்டுக்காரன் ஃபர்ஸ்ட்.
இந்த இதுல வந்து இந்த பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து எடுத்துட்டு இவன் எங்க ஸ்டார்ட் ஆகுறான்ற பாப்போம்னு வச்சுக்கோங்களேன். 1840 ஓகேவா. 1840ல வந்து ஸ்காட்லாண்ட்ல வந்து ரெண்டு அண்ணன் தம்பிங்க வந்து இது பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணி அவனுங்க வந்து எப்படின்னா ஆயிலு, காட்டனு, ஷிப்பு இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி ஓகேவா. இவனுங்க என்ன பண்றானுங்க, பர்மால ஒரு இதுவும் வச்சிருப்பானுங்க. பர்மால இருந்து இங்க ஆயில கொண்டு வர்றது, ஆயிலு, காட்டன் இதெல்லாம் கொண்டு வர்றது, இங்க இருந்து தேக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போறது, இந்த மாதிரி ஒரு இதா வச்சிருந்தாங்க. இந்தியாவுக்கும் பர்மாக்கும் ஒரு இது வச்சு இதுக்குள்ளேயே அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலோ பர்மா அந்த இது நடந்துச்சுல்ல, ஆர்மோ கான்ஃபிளிக்ட், அந்த டைம் நடக்குது. இப்ப நடக்கும்போது என்ன ஆகுது, இவனுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பர்மால ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இத அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நிப்பாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பர்மால வந்து அதை குறைச்சிட்டானுங்க அவனுங்க பண்றத. இப்ப என்ன ஆகுது, இந்தியாலையும் வித்தாகணுவன். இந்தியால விக்கணும்னு வர்றப்ப இப்ப வந்து ஒருத்தன் வரான், இது பிபிடிசி வந்து விக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஒருத்தர் வராரு. அவர் பேர் என்னன்னா மதுரதாஸ் விசான்சி அப்படின்னு சொல்லி போட்டு, எனக்கு நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றான்னு தெரியல, மதுரதாஸ் விசான்சி அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவன் வந்து என்னன்னா 1880ல வந்து அதை பை பண்றான், அந்த அந்த பிபிடிசி வந்து பை பண்றான். இந்த பிபிடிசி வந்து பை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிபிடிசி வந்து இன்னொரு கம்பெனி கூட ஆல்ரெடி ஷேர்ல இருந்தாங்க. எப்பன்னா அந்த இவன் கையில அந்த ஸ்காட்லாண்ட் பிரதர்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க கையில வச்சிருந்த இன்னொரு கம்பெனி வந்து ஷேர்ல வச்சிருக்காங்க. கூட்டு களவாணிகள் அப்படின்ற மாதிரி எனக்கு அது இல்ல, ஷேர் ஆல்ரெடி 2 பேருமே வச்சிருந்திருக்கானுங்க. அப்படி ஷேர் இருந்திருக்கும் போது அந்த ஷேர் வச்சிருந்த கம்பெனி தான் இப்ப மெயினா வர கம்பெனி. இவனை தான் நம்ம வந்து கடைசி வரை தூக்கி போட்டு செய்ய போறோம். இவனை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொல்றேன், வாடியா கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேஷன். இப்ப நான் சொல்றது வாடியா WADIYA வாடியா. இது வந்து இப்ப நான் சொல்றது வந்து நிறைய பேருக்கு தெரியலனா, இந்த வாடியா கார்பரேஷனோட இதை சொல்றேன் என்னன்னா அவனோட கையில இருக்குன்னு சொல்லி. பாம்பே டையிங் ஃபேக்டரி, கிங்ஸ் 11 பஞ்சாப் இருக்குல்ல ஐபிஎல் டீம், அதோட ஓனர். பிரிட்டானியா இருக்குல்ல எம்பிஎல் ஆப் இருக்குல்ல, அதோட ஓனர் வந்தான். அது போக வாடியா டீன்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அதுக்குமே வந்தான் ஓனர். இது போக எக்கச்சக்கம் இருக்குது அவன்கிட்ட. இந்த கம்பெனிட்ட தான் இப்ப வந்து லீஸுக்கு போயிருக்குது. இது வந்து எப்ப லீஸுக்கு நடந்துச்சுன்னா, இதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு. லீஸ் எல்லாம் வந்து இதுக்கு அடுத்து நடக்க ஆரம்பிக்குது. இவங்க இதெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க. வாடியா கம்பெனி இதை இது பண்ணிட்டாங்க, டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த மதுரதாஸ் விசான்சின்னு ஒருத்தன் வந்தான்ல, அவன் தலையில போங்க வச்சு மாத்திட்டானுங்க. அவ்வளவுதான். அவன் எனக்கு தெரிஞ்சு டம்மியா இருந்திருப்பான் போல இருக்கு. அவனை இது பண்ணி விட்டு வாங்கிட்டானுங்க இவனுங்க. ஏன்னா மேஜர் ஷேர் ஆக்கி அந்த இதவே இவனுக்கு வாடியா கம்பெனி தான் இப்ப கையில வச்சிருக்கானுங்க. இந்த டைம்ல தான் வந்து என்ன ஆகுது, சிங்கம்பட்டி ஜமீன் வந்து லீஸுக்கு விடுறானுங்க. 1947 அந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா, பிபிடிசி வந்து லீஸுக்கு விடுறாங்க. சிங்கம்பட்டி ஜமீன் வந்து இது பண்றாங்க, லீஸுக்கு விட்டு. எப்போனா 99 இயர்ஸ்க்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எத்தனை ஏக்கர், நான் அப்ப சொன்ன மாதிரி 8374 ஏக்கர்ஸ். இந்த டைம்ல என்னன்னா இன்னொரு பாங்க் விழுகுது. என்ன, சிங்கம்பட்டி ஜமீனுக்கு ஒரு பாங்க் விழுகுது. 1947 இது கிடைச்ச 48வது வருஷத்துல என்ன ஆகுது, இவனுங்க இது எஸ்டேட் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட். இதான் அவன் தலையில பாங்க் கொடுக்குற ஸ்டேட். இப்ப என்னன்னா 8374 இது ஏக்கர்ஸ் தவிர்த்து மிச்சம் இருக்கிற 67,000 ஏக்கர் இருக்குல்ல, இவன் ரிமைனிங் 67,000 சொச்சம் இருக்குல்ல, கவர்மெண்ட் கையில இருந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சிங்கம்பட்டி கிட்ட இருந்து. மொத்தமா டேக் ஓவர் பண்ணி இவன் கொடுத்த இப்ப லீஸுக்கு விட்டது மட்டும் இப்ப பிபிடிசி இருக்குது. ஓகேவா. இப்ப அது வந்து நியாயப்படி என்னவா இருக்கணும், இப்ப வந்து இவன் வந்து சிங்கம்பட்டி ஜமீனோட சொத்தா இருந்துச்சு. இப்ப அந்த சொத்தை வந்து பிபிடிசி வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க, வாங்கல, லீஸுக்கு எடுத்திருக்காங்க. கரெக்டா? ஆமா. இப்ப லீஸுக்கு அக்வயர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த 8000 ஏக்கரையும் கவர்மெண்ட் தானே இப்ப டேக் ஓவர் பண்ணிருக்கணும்ல. ஆனா டேக் ஓவர் பண்ணல. பிபிடிசி வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறானுங்க. கீழே குனிடா அப்படின்னு சொல்லிட்டு குனிய வச்சுட்டானே. ஆமா, 1948 to 2029. இப்ப வாடியா கும்பல் வந்து அவனுங்க இது பண்ணிட்டானுங்க, அந்த லீஸுக்கு எடுத்துக்கிட்டானுங்க இந்த இடத்த மொத்தமா. எது 1948ல இருந்து 2029 வரைக்கும் லீஸு. லீஸே முடியறதே 2029 தான். ஃபுல்லா வாங்கிட்டானுங்க அவனுங்க. சரி, இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் வாங்கினா, என்ன பண்ணா அப்படிங்கறது மாதிரி இப்ப நான் அதுக்கு வரேன். இது இவ்வளவு தூரம் வாங்கி வச்சிருக்கானே, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அது எதுக்குன்னு வரேன். 1929 வந்து இப்ப திரும்ப பேக்கு போறேன்.
இந்த டைம்ல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா இது வேற ஒருத்தர் கையில இருந்துச்சு. கரெக்டா? பிபிடிசி வந்து வேற ஒருத்தர் கையில இருந்துச்சு அந்த டைம்ல. ஓகேவா? அப்ப வந்து என்ன பண்றானுங்க, இது இந்த எஸ்டேட்டை சுத்தி இருக்கிற மக்கள், டிவிஎல் நேட்டிவ் பீப்புள்ஸ் சுத்தி இருப்பாங்கல்ல, இப்ப சுத்து வட்டாரத்துல இருக்க வில்லேஜ் பீப்புள்ஸ் இருப்பானுங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து இது அது மெயினா வந்து தலித் பீப்புள்ஸ். இதுதான் மெயினான வேர்ட். தலித் பீப்புள்ஸை வந்து கூட்டு போய் கூலி ஒர்க்கர்ஸா இது பண்றானுங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கேஜிஎஃப் நடத்திட்டு இருக்கானுங்க உள்ள. தான் 99 வருஷம் லீஸு குட்டான்ல, அப்பல தெரிய வேண்டாம் அது கேஜிஎஃப் நராட்சி மாதிரி தான். ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான். அப்ப வந்து இது அப்ப வந்து கவர்மெண்ட் கூட லீஸ் கிடையாது, அதை யோசிக்கங்க. இது வந்து 29ல நடக்குது. இந்த லீஸ் வந்து சிங்கப்பட்டி ஜமீன் கூட இருக்க லீஸ் இது. இந்த டைம்ல வந்து என்ன ஆகுது, டீ, ஏலக்காய், பெப்பர் காஃபி இப்பயுமே அதான் போடுறானுங்க. டீ, ஏலக்காய், பெப்பர் காஃபி இது வந்து தான் வந்து அதிகமா அங்க இது பண்றாங்க. இப்ப என்ன ஆகுது, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5000+ ஒர்க்கர்ஸ், பர்மனன்ட் ஒர்க்கர், டெம்பரரி ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 5000 ஒர்க்கருக்கு மேல இது பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுல அதிகமா வந்து விமன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. வந்து விமன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, தேயிலையை புடுங்குறதுக்கான ஒரு வேலை மட்டும் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். தேயிலையை புடுங்குறதுக்கு வந்து விமன்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. இந்த இது போடுறது, அதை வந்து லோடு போடுறது, லோடு ஏத்துறது வந்து மென்ஸ் பாக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, மென்னு பாக்குற மாதிரி தான் பண்ணிருக்கானுங்க. ஓகேவா? இப்பயுமே அதான் நடந்துட்டு இருக்காங்க. இது தேயிலையை புடுங்குறது வந்து ஒன்லி விமன்ஸ் மட்டும் தான் அங்க பாப்பாங்க. இது எந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன். 7:30 மணிக்கு அங்க போய் நிக்கணும். காலையில 7:30 மணிக்கு நின்று ஒரு ஆளுக்கு வந்து 25 கிலோ டீ இலை புடுங்கணும். நார்மலா ஒரு ஆள் வந்து 25 கேஜி ஒரு நாளைக்கு புடுங்கணும். ஓகேவா? ஒரு மணி நேரம் லஞ்ச் இருக்கு. 4:30 தான் எண்ட் ஆகும். 7:30 வந்து 4:30 தான் முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா ஓட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது போக இன்னொரு கூத்து நடந்துச்சு. இப்ப இதுல வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. இயர்லி வந்து 760 ரூபாய் கவர்மெண்ட் வந்து கட்டணும். யாரு அங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ். வாங்குற சம்பளமே ஒரு நாளைக்கு கம்மி. ஓகேவா? இது போக ஒரு ஆள் வருஷத்துக்கு இவ்வளவு கட்டணும் அப்படின்றப்ப இதோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அங்க. 58 வயசுல ரிட்டைர்மெண்ட். அது மாதிரி அங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க லைன் வீடு அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது. இப்ப இங்க இருந்து அங்க கூட்டு போனாங்க மக்கள் எல்லாருமே தினமும் வந்துட்டு போக முடியாதுல்ல. அங்க வந்து ஒரு மாதிரி கட்டி, எப்படின்னா நார்மலா தான் இருக்கு. வீடெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வீடு தான். ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு 5-6 ஃபேமிலி இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்து 5-6 ஃபேமிலி இருக்கிறாங்கல்ல. இவங்க வந்து நினைச்சா என்ன கேட்டில்ஸ் வளர்க்கக்கூடாது. அதாவது ஆடு, மாடு, கோழி இது எதுவுமே வளர்க்கக்கூடாது. இவங்களுக்கு தேவையான காய்கறியோ எதுவுமே அவங்களே பயிரிட்டுக்க கூடாது. இதெல்லாம் பண்ணனா அவன் அது எதுவுமே அவன் பண்ண விட மாட்டாங்க. நீ இருந்தா வந்தா வேலை பார்க்கணும், போகணும். இது மட்டும்தான் அங்க இருக்கிற ஒரே ஒரு இது. அது போக இங்க இருந்து நீ உள்ள போகணும்னா மெயினா அம்பை ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் எடுத்து வாங்கியிருக்கணும். அது போக ஒரு 4 பஸ் ஒரு நாளைக்கு வந்து 4 டைம் போயிட்டு வரும் கவர்மெண்ட் பஸ் மட்டும். கவர்மெண்ட் பஸ்க்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ல கவர்மெண்ட் வெஹிக்கிள் எல்லாமே என்ட்ரி சும்மா நார்மலா போயிட்டு வந்துடலாம். கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்குள்ள போக முடியும். சரியா? அப்படிதான் நான் உள்ள போயிட்டு வந்தேன். கவர்மெண்ட் வெஹிக்கிள்ல உள்ள போய்க்கலாம். இத இப்ப வந்து என்ன நடக்குது, இப்ப வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க விஷயங்கள்ல ஒவ்வொரு டைம் இந்த போராட்டங்களுக்கான இது இருக்கும்ல, இந்த டைம்ல வந்து இப்ப போராட்டங்கள் வந்து நம்ம ஒரு டைம் பார்த்ததா வெளியே தெரிஞ்சிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட அங்க ஆல்ரெடி வந்து ஒரு 4 தடவை போராட்டம் நடந்திருக்கு. வேற வேற விஷயங்களுக்காக வேற வேற போராட்டங்கள் நடந்திருக்குது. இது வந்து நான் அவர்கிட்ட கேட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் அது என்ன வருஷம்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன். ஓகேவா? ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒன்றும் வந்து கண்டிப்பா நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ராலி வெஹிக்கிள் யூஸ் பிளக் பண்றதுக்காக ட்ராலி வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க 1968ல. ஃபர்ஸ்ட் 1968ல வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ட்ராலி வெஹிக்கிள் அது எதுக்குன்னு சொல்லி எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. அவர்கிட்ட கேட்டேன். அவருக்குமே அது என்னன்னு சொல்லி அவருக்கு என்னன்னு சொல்லி அது கிளியரா அவர் சொல்ல தெரியல அவருக்கு. ஓகேவா? ட்ராலி வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த தள்ளு வண்டி மாதிரி இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரியான வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 1968ல அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1978 அடுத்த கரெக்டா 10 வருஷத்துல நடக்கிற கேப பாருங்களேன். கரெக்டா 10 வருஷம். 1968 1978. இந்த 1978ல நடந்தது வந்து காலையில 5 மணி டு 2 மணி ஷிஃப்ட் இருப்பாங்கல்ல, இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 இட்லி வேணும். அவங்களுக்கு கொடுக்குற காலையில ஃபுட் வந்து எக்ஸ்ட்ரா 2 இட்லி வேணுங்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்புறம் 1988 அடுத்த 10 வருஷம் தெரியுதா? 1968 78 88 அவங்க ஒர்க் பிளேஸ் அவங்க வீட்டுல இருந்து அவங்க ஒர்க் பிளேஸுக்கு வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் வேணும் அப்படின்னு சொல்லி
டைமிங் கரெக்டா இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறதுக்காக வாங்கியிருக்காங்க. ஆனா இது 3லயுமே ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு காமனான ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னன்னா அவங்க வேலை நிறுத்தத்துல ஈடுபடவே இல்லை. அந்த விஷயங்கள் எதுலயுமே வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஈடே படல. அவங்க வந்து போராட்டம் பண்றது அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. போராட்டம் பண்ணுவாங்க. இது நடக்கும். அது என்ன, அது எப்போ இந்த இதுக்கு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போராட்டம், வேலை முடிச்ச உடனேவும் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது. அதனால வந்து ஓரளவுக்கு அது வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 3 டைமும் இந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டாங்க. அது ஃபைனா ஓரளவுக்கு முடிஞ்சுச்சு. இப்ப இந்த இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இவங்க ரொம்ப நாளாவே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருந்திருக்காங்கப்பா. இந்த 3 போராட்டத்துக்கு அப்புறமும் ரொம்ப ரொம்ப நாளா ஒரு போராட்டம். இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து பேசிக் சேலரி ஒரு 33 ரூபா இருக்குது. அது போக ஓவரால் அந்த இதை எக்ஸ்ட்ராவா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 56 ரூபாய் அப்படின்ற ஒரு இதுல இருந்திருக்கு சேலரி. ஓகேவா? அந்த டைம்ல இவங்க எவ்வளவு கேட்டிருக்காங்க தெரியுமா? 75 ரூபாய் கேட்டிருந்திருக்காங்க. 75 ரூபாய் அவ்வளவுதான் கேட்டிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு 19 ரூபாய் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 19 ரூபா தானே வருது. எக்ஸ்ட்ரா 19 ரூபா கேட்டு ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா போராட்டமா இல்லாம நார்மலாவே போயிட்டு இருந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே இதாகல. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ஒருத்தர் உள்ள வராரு. 1998 இந்த வருஷத்துல இருந்தா இவ்வளவு நாம பேசினது வந்து வேற. இதுக்கப்புறம் வந்து 1998ல இருந்து ஒருத்தர் உள்ள வராரு. 1998ல வந்து என்ன நடக்குதுன்னா, மக்களவை தேர்தல் வந்து அதுக்கான பணி வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல வந்து இப்போ இந்த மாதிரி ஓட்டு கேட்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வரும்போது இந்த புதிய தமிழகம் கட்சியில இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார்ல, அவங்க வந்து நாங்க போய் கேட்ட தலைவர் மட்டும் தான் சொன்னாங்க. எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு புரியல. நான் ஏன்னா பிளாங்கா தான் போனேன். நான் போனப்ப தலைவர் நாங்க பேர் சொல்லல. நான் பேரு கேட்டப்பையும் பெருசா அவங்க சொல்றது எனக்கு புரியல. அவர் ஏன்னா கொஞ்சம் வயசானவரு, பேசுறது எனக்கு கரெக்டா இதாக தலைவர் அப்படின்னு தான் சொன்னாரு. இன்ன வரைக்கும் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஏரியாவா அது மாதிரி இருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி தான் வந்து அந்த புதிய தமிழகம் கட்சியோட இது நிறுவனர். அவர் தான். ஓகேவா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. இது நான் இந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ஒரு மனு மாதிரி கொடுக்குறாரு. மனு இல்ல, அது எப்படி சொல்லலாம், ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா, ஒரு நாளைக்கு சேலரி 150 ருபீஸ். அதுக்கப்புறம் இது ஒரு ஆள் வந்து 15 கேஜி வந்து டீ எடுத்ததுக்கப்புறம் டீ வந்து எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 கேஜிக்கு அப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு கேஜிக்கும் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருக்காரு. அவங்க கேட்கற கரெக்டான விஷயம். அது போக 8 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இவங்க கேட்ட விஷயங்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் எல்லாமே. 150 ரூபா கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு சேலரி. 15 கேஜி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஒரு கேஜிக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இது மெட்டர்னிட்டி லீவ் இருக்குல்ல, இப்ப வந்து பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். காடு ஏரியா தானே ஃபுல்லாவே, வைல்ட் அனிமல்ஸ்னால என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் சேஃப்டியா எனக்கு இது பண்ணி கொடுக்கணும், சேஃப்டி கன்சென்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அது போக என்ன கேக்குறாருன்னா, இது இப்ப வந்து பேக்ஸ் அவங்களோட இது கொண்டு வர பொருள் இருக்கும்ல, இப்ப ஒர்க்கர்ஸ் கொண்டு வர பொருள்லாம் கொஞ்சம் சேஃப்டியா வைக்கிறதுக்கான இடம், இதுதான் கேட்டிருக்காங்க. இது போக மொத்தம் ஒரு 25-26 இது கேட்டிருக்காங்க. மொத்தமா அந்த அவங்களோட கேட்ட ஒரு இதுல இவ்வளவு விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் எல்லாமே. கேட்டது எல்லாமே இந்த மாதிரிதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகஸ்ட் 20 வரைக்கும் அவங்க ஒரு இது மாதிரி கொடுத்திருக்காரு. ஆகஸ்ட் 20க்குள்ள எங்களுக்கு ஒரு பதில் மாதிரி கொடுத்திருக்காரு 1998ல. பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சோடனேவும் அம்பாசமுத்திரம் ஆபீஸ் இருக்குல்ல, அம்பாசமுத்திரம்ல தாசில்தார் ஆபீஸ், அங்க வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. யாருக்கு? பிபிடிசிக்கும் கிருஷ்ணசாமிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்காங்க. பேச்சுவார்த்தை வந்து அங்க ஃபெயில்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதுவுமே ஃபெயில்டு. அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் இதாகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறதுக்கான இடம். ஏன்னா இவ்வளவு நாள் பண்ண போராட்டத்துல எதுலையுமே அவங்க வந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி போராட்டம் பண்ணதில்லை. ஸ்ட்ரைக்ன்ற ஒரு விஷயமே வந்தது இல்ல. இப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னை எதிர்த்து என்னையவே எதிர்த்துட்டியா அப்படின்ற மாதிரி அவனுங்க இதாயிட்டானுங்க. இந்த இடத்துல ஒர்க்கை ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுலயே என்ன ஆகுது, போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அமைதியான வரையில தான் அதுவும் போராட்டம் பண்றாங்க. இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அதே 20/8/1998 ஸ்டார்ட் ஆகுது.
இந்த டைம்ல மறுபடியும் 10 இயர்ஸ். ஆமா இது வந்து 10 வருஷம் கேப் கரெக்டா. ஆமா அதான் எனக்கும் புரியல. 1968 78 88 98 கரெக்டா 10 சரி இயர்ஸ் ஓகே. கேப்ல ஒர்க் ஸ்டாப் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாங்களா. இதுல என்ன ஆகுதுன்னா இப்போ தொழிற்சங்கம் கண்டிப்பா வேணும்ல. தொழிற்சங்கம் அங்க ஆல்ரெடி வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்க மூலியமா போராடுறத விட பிடிகே கட்சி வந்து என்ன நம்ம இது அதாவது புதிய தமிழகம் கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா புதுசா ஒரு தொழிற்சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க அதுக்குள்ள வந்து இது பண்றாங்க, அசைன் பண்றாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்றாங்க. ஆனா பிபிடிசி என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்கன்னா எங்க கூட ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டரா இருக்கிற இது கூட மட்டும் தான் நாங்க பேசுவோன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பிடிகே கூட வந்து பிடிகே ஆரம்பிச்ச சங்கத்து கூட வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, பேச மாட்டேன், நாங்க வந்து இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேச முடியாது, நீ யாரா அப்படின்ற மாதிரி. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருந்துச்சு. என்ன தெரியுமா, இவங்க பிடிகே வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு ஜாதிய கட்சியாவும் அந்த மாதிரிதான் இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்பயுமே அப்படிதான் அவங்களுக்கு வந்து இது பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு இந்த இந்த இன மக்களுக்கு மட்டும்தான், இந்த சமுதாய மக்களுக்குன்ற மாதிரி இருக்கும்போது, ஆனா அவங்க அந்த மாதிரி இருக்க போய் அவங்களால கேட்க முடிஞ்சுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த விஷயம் வந்து. அந்த இனத்துல இருந்து வந்தவர், அந்த சமுதாயத்துல இருந்து வந்தனால அவரால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு அவர் கேட்டாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் போடுறப்ப அதுதான் எனக்கு தோணுச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் அந்த ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கிறாரு. இதுல இருந்து ஒரு 10 நாள் நம்ம அந்த ரெஃப்யூஸ் பண்றாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 10 நாள்ல வந்து என்ன பண்ணிட்டானுங்க, நம்ம இந்த கம்பெனி பிபிடிசி என்ன பண்ணிட்டானுங்க, சரி ஓகே நீ தானே வேலைக்கு வரல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புதுசா டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வேற வேற வில்லேஜ் வந்து கூட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப என்ன பண்றாங்க, இப்ப வந்து இவங்க மாஞ்சோலை ஆல்ரெடி இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு திரும்ப அமைதியான முறையில போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இதுலயும் மாஞ்சோலையிலே வச்சு போராட்டம் பண்றாங்க. இந்த மாஞ்சோலையில வச்சு நடக்கிற போராட்டம் என்ன மாதிரி போகுது, இப்ப போயிட்டு இருக்கும் போதே இவங்க இந்த மாதிரி கூட்டு வர்றாங்கல்ல, வேற வேற ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட்டு வரனால ரோட பிளாக் பண்றாங்க. இந்த ரோட பிளாக் பண்ணக்கு அப்புறம் இவனுங்களுக்கு பிபிடிசிக்கு வந்து இது கக்காசி சொல்ற மாதிரி வந்து என்னோட பாயிலிங் பாயிண்ட் டச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும், நருட்டோ சொல்ற மாதிரி. அந்த மாதிரி இவனுங்க யோசிச்சுக்கிட்டானுங்க. அவனுங்க வந்து எப்படி வந்துட்டானுங்கன்னா இது போலீஸ வந்து இது பண்றாங்க, இறக்குறானுங்க. 16-17 வேன்ஸ் ஃபுல்லா போலீஸ். நம்ம ஒரு 4 போலீஸ பார்த்தாலே நமக்கு பக்குன்னு இருக்குது. இப்பெல்லாம் போலீஸ உள்ள இறக்கி அங்க லத்தி சார்ஜ் பண்றாங்க. வர்றவன் அடிக்கிறான், வர்றவன் யாரா இருந்தாலும் சரி அடி. அவன் இந்த இது போராட்டத்திலே வந்திருக்க மாட்டான், அவனெல்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்ப நான் கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் வந்து அந்த இதுலயே ஓகே இவர் வந்து இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாருல, அவரோட இதை காமிச்சாரு. இப்ப உடம்புல இருக்கிற அந்த தழும்பு எல்லாம் காமிச்சாரு. தழும்பு பாத்தீங்கன்னா என்ன இதை வச்சு அடிச்சிருக்கு எப்படின்னா, இந்த இது இருக்குல்ல லத்தியவும் அடிச்சு 4ஆ பொளந்து அந்த மாதிரி போகும்ல, அதை அடிச்ச உடனேவும் திரும்ப வந்து அதை இது பண்ணி இழுக்குமாமா. இப்ப ஒரு 4ஆ பொளந்துருச்சு வச்சுக்க, அடிச்சு இப்ப நீங்க ஒரு ஸ்கேலையும் நீங்க பொளந்த ஸ்கேலை வச்சு கையில அடிக்கிறீங்கன்னா அதை புடிச்சு இழுக்கும் தெரியுமா, சதையவே ஒரு செகண்ட் அந்த மாதிரி புடிச்சு இழுத்து ஒரு சதைய பேர்ந்து வந்துருக்கு. ஐயோ, ரத்தம் பீச்சு தெரிச்சு. அவர் அந்த தழும்பு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 20-25 வருஷம் ஆச்சா நடந்து. தழும்பு அவ்வளவு அவ்வளமா இருக்குது. இல்ல எனக்கு புரிய இவங்க மேல முதல்ல யாரு கை வைக்கிறதுக்கு வந்து இது குடுக்குறானுங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது இல்ல அப்படியே அடிக்கணும்னு நினைச்சாலும் ஏன்னா எவ்வளவோ இது பண்றதுதான் வழி இருக்குது. லத்தி சார்ஜ்னாலும் அது அவனுங்க இது போல கொடூரமா பண்றானுங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த டைம் கொஞ்சம் அவனுங்களை போட்டு அடிச்சுட்டு அப்புறம் இருப்போம். இல்ல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, முதல்ல சொல்லுங்க. அதிகாரன்ற ஒரு இது கைக்கு வந்துருச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது யாரா இருந்தாலுமே. அது கீழே இருக்கிறவனாலும் சரி, மேல இருந்தாலும் சரி, அதிகாரம் வந்துட்டு அவ்வளவு ஒரு பவரை கொடுக்கும். ஒரு கண்மூடித்தனமான ஒரு அது ஒரு மாதிரி ஒரு போதை மாதிரி. அந்த அதிகாரன்றது அது ஒரு போதை மாதிரி. அப்படி ஒரு கண்மூடித்தனமான சக மனுஷன், வயசானவங்க இதெல்லாம் எதையுமே பார்க்காது. அதுதான் இல்ல இந்த இவனுங்களோட இது எந்த லெவலுக்கு இருக்குன்னா, அடிச்சு ஒருத்தருக்கு 25 வருஷம் கழிச்சு அதை காமிக்கிறாரு அந்த தழும்பு அப்படி இருக்குதுன்னா அப்ப எந்த லெவலுக்கு அடிச்சிருப்பானுன்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கெல்லாம் ஒரு மாதிரி அள்ளு இருக்குது. அது பார்த்துட்டு அன்னைக்கெல்லாம் நான் ஒரு மாதிரி திணறிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லா. ஒரு மாதிரி என்னடா இது இவ்வளவுதான் கொடூரமா பண்ணிருக்கிறானுங்களா அப்படின்ற. அது இப்ப நான் நார்மலா பாத்துருக்கிறேன், இது இந்த விஷயத்தினால நடந்தது இல்ல அப்படின்னு சொல்லி நான் பாத்துருந்தேன். எனக்கு வந்து அது பெருசா தெரியாது. ஆனா அந்த தழும்பு இப்படி வந்துச்சுன்றப்ப ஒரு மனுஷனை அது வந்து இப்ப நீ ஒரு கத்தி வச்சு கிழிச்சிருந்தாலோ இல்ல இது வச்சு கிழிச்சு இவ்வளவு பெரிய தழும்பு இருந்துச்சுன்னா தெரியாது. சரி அது நடக்கிறதா. ஆனா ஒரு லத்தி வச்சு அடிச்சு அது இவ்வளவு பெரிய தழும்பா மாறுதுன்னா அது எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்திருப்பான். அவன் எதிரில் அடிச்சவன் எவ்வளவு வந்து ஒரு
என்னையெல்லாம் யாரா கேள்வி கேட்க முடியும், நீ கேட்டுருவியா, நீ கேட்டுதான் பாரேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்கானுங்க. இதுல என்னன்னா இதுல வந்து திட்டிக்கிட்டே வேற அடிக்கும் போதே வந்து திட்டுறானுங்க. ஜாதி பேரை சொல்லி திட்டினாங்களா? அதேதான் வரேன். உனக்கு தேவையா அதெல்லாம்? என்னையவே எதிர்த்து கேள்வி கேட்பியா? சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லியிருக்கிறானுங்க, நீ எல்லாம் அடிக்கலாமா, நீ எல்லாம் என்னை எதிர்த்து கேள்வி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அவன் அடிக்கிறான். கைய வச்சு தடுத்தா என்ன கைய பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கையில அடிக்கிறது. பெரிய புண்டை இவரு, கேள்வி கேட்கக்கூடாது. இது போக இவரு இந்த கலவரத்துல அடி வாங்கினப்பயும் இவர் இவங்க ஒய்ஃபோட தலையிலயும் அடிச்சிருக்கானுங்க. ஓ, நீ விசாரிச்ச சாட்சியா? ஆமா, இது ஆமா 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 சாட்சின்னு அவரோட ஒய்ஃப் வந்து தலையிலே அடிச்சிருக்காங்க. ஓகேவா, அவர் தலையில அடிச்சு அப்ப எதுவும் பெருசா இல்ல, லேட்டரா வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல இறந்துட்டாங்க. அது அவர் சொல்லும் போதே டேயும் மாதிரி அழுது இதாயிட்டாரு. தலையிலே அடிச்சு அப்ப அடிச்சவனே ஒரு ஆள் பாக்குறான்னா அடிக்கிறது என்ன மாதிரி ஒரு இதுல அடிக்கிறானுங்க. எனக்கு இன்னுமே எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது அந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்க்கும் போது. லத்திய வச்சு இப்ப அடிக்கிறோம்னா, இப்போ ஒரு நார்மலா இப்போ நீங்க ஒரு 40 வயசால 45 வயசால இருக்காங்க, அவங்களவே நம்ம பார்த்துட்டு டக்குன்னு நம்ம இது தட்டிக்கிட்டு நமக்கு அவங்களுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, வண்டியில போறப்பே நம்ம பாத்துக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இதுல வச்சுட்டு இருப்போம். இவனுக்கு இஷ்டத்துக்கு கைய வாங்குறது, சின்ன பசங்க முதல் கொண்டு அடிச்சிருக்கானுங்க. இருக்குனுங்க இந்த போலீஸ் காவல் தெய்வம் பாருங்க. போலீஸ்க்கு இன்னொரு 3வது முகத்தை. இதான் முகமே இதான் ஒரிஜினல் தான். இதான் ஒரிஜினலா? ஓ, இதான் ஒரிஜினலா? அதெல்லாம் சும்மா சோசியல் மீடியா முன்னாடி இளநீ சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் சோசியல் மீடியா அப்படித்தானே? அந்த ஆளு கிடக்குறான். தலைவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம். ரிட்டையர் ஆயிட்டாரா? எப்ப? அன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. என்ன சொல்றாருன்னு பாரு, நான் என்னோட பணிய ரொம்ப சிறப்பா முடிச்சிட்டேன், இன்னையோட இந்த பணியில நான் எப்படி ஜாயின் பண்ணும் போது என்ன ஒரு சந்தோஷத்தோட ஜாயின் பண்ணணும், இப்ப நான் போகும்போது அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோட போகிறேன், நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு குறுக்காலையும் மறுக்காலையும் நடந்துகிட்டே பேசுவார்ல, அந்த மாதிரியே பேசினு இருந்தாரு வீடியோல. வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சோ அங்கேயே முடிஞ்சு போச்சு, எல்லையில ஆரம்பிச்சது எல்லையிலேயே முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே, மேல சொல்லு. இந்த டைம்ல இருந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து அங்க போலீஸ் சுத்திக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த மக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஒளிஞ்சுக்கிறதுக்காக இது பாறைங்க இந்த இதெல்லாம் இருக்கும்ல, பெரிய அந்த ஏரியாவே பாறைங்க பின்னாலாம் போய் ஒளிஞ்சுக்கிறது, அப்படி ஒளிஞ்சுக்கிட்டவங்க அதிகம். அதுல வெளியே வந்தா அடிக்கிறாங்க. ஓகேவா, வெளியே வந்தா அடிப்பானுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு. இப்ப எப்படின்னா வெளியே வந்தா அடிப்பானுங்க. இப்ப இது பாறைக்கு பின்னாடியே மறைஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட 1 வாரம் சுத்தி போலீஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கானுங்க, நகர்ந்து வெளியே வர முடியலையா. ஓகேவா, இப்படி இருக்குது. வெளியே வந்தாலே அடி, உன்னை எவ்வளவுதான் முடிச்சிருவானுங்க அடிச்சு. காட்டுக்குள்ளே இப்ப வச்சு கொண்டா யாருக்கு தெரியும், யோசிச்சு பாரு. இப்ப எனக்கு தெரிஞ்சு இதுல எத்தனை டெத் ஆச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அடிச்ச அன்னைக்கு சாகாதனால கணக்குல வராது இல்ல. அப்ப இந்த அடினால எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, இந்த 1 வீக்குள்ள என்னென்ன பாடுபட்டுருப்பானுங்க. அந்த 1 வீக்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் 2-3 நாள் பாறைக்கு பின்னாடியே ஒளிஞ்சு அப்படி தப்பிச்சு போனவங்க இருந்தாங்களாமா. இப்படி எல்லாம் தப்பிச்சாங்களாம். ஆள் இல்லாத மாதிரி அப்படிதான் போய் வெளியே போயிருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போது இந்த 1 வீக் கேப்லயும் இன்னொன்னு என்னன்னா, மொத்தம் 127 பேரை வந்து கைது பண்ணிருக்கானுங்க. 127 பேரை கைது பண்ணி, அது போக இந்த இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது, இந்த போராட்டத்துக்கே வராதவங்கள மூலம் கைது பண்ணிருக்கானுங்க. வீட்டுக்கு போய் கைது பண்ணிட்டு வந்திருக்கானுங்க கட்டாயமா. இந்த இதுக்காக வந்து இப்ப இன்னொரு லாயர் உள்ள வராரு. இந்த விஷயத்துல வந்து லாயர் அமல்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உள்ள வராரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 40 நாள் கழிச்சு ஜாமீன் வாங்கி தராரு. 40 நாள் கிட்டத்தட்ட வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கி தந்துட்டாங்க. இந்த டைம் கேப்ல வந்து இப்ப எல்லாமே மொத்தமா வேலை நிறுத்தத்துலதான் இருக்காங்க. எல்லாருமே வேலை நிறுத்த போராட்டம் ரொம்ப கஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் சொன்னவரெல்லாம் வந்து வெளியே வந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு. ஏன்னா அவ்வளவு நாள் உள்ளே இருந்த மக்கள் தான், அவங்களுக்கு வெளியே வந்து வேலையும் பெருசா பார்க்க தெரியாது, வேற வேலை பார்க்க தெரியாது. ஏன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபீல்ட்லயே அவங்க பார்த்தவங்க, வெறும் அவங்க தேலையும் லோடு தூக்குறது லோடு இறக்குறது அதுதான் அவங்களுக்கு தெரியும். வெயிட் போறது லோடு தூக்குறது இந்த மாதிரி இருக்கவங்க தான் அவங்க. வெளியே வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப
இப்படி வெளியே வேலைக்கு வர ஆரம்பிச்சவங்களும் யாரு இப்படி பார்த்தோம்னா எந்த ஏரியானா இப்ப திருநெல்வேலியில வந்து ரொம்ப இதா இருக்க ஏரியா பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, இதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. இதெல்லாம் இங்க வந்து தங்கி வேறவங்க இருந்தாங்க. இப்படி இருந்தவங்க அதிகமாயிட்டாங்க. அது போக சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல இருக்கிற ஏரியா அந்த கல்லடைக்குறிச்சி, பேர் என்ன, ஐயோ, காலவாசல், இந்த மாதிரி ஏரியாலயும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. தினமும் கீழே போயிட்டு மேல வர்றது, இந்த மாதிரி விஷயங்களோட தான் போயிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஊருக்காரங்கன்னா ஓரளவுக்கு உள்ள வர்றதுக்கு ஈஸியான விஷயம் தான். இதுல இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த ஸ்டார்டிங்ல இந்த போராட்டம் இவங்க வேலை நிறுத்தத்துல இருக்காங்களா, ஸ்ட்ரைக்ல இருக்கப்ப வந்து புதிய தமிழை வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த அரிசி இதெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு சாப்பாடுக்குலாம் அவங்க இது பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா அவங்களும் ஓரளவுக்கு மேல அவங்களால இது பண்ண முடியல, ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியாத டைம்ல வந்து இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் வந்து இந்த மாதிரி எல்லாரும் பீப்புளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இது போக எனக்கு வேற வேலை இதெல்லாமே ரொம்ப கம்மியான மக்கள். இவங்களுக்கு எல்லாம் வெளியே வந்து வேலை ஏதோ செய்ய தெரியும் அப்படின்னு நினைச்சு போறவங்க இவங்க எல்லாம். இது போக வெளியே வேலைக்கே எனக்கு தெரியாது, எனக்கு இது மட்டும்தான் வேலைன்னு தெரியும் அப்படின்றவங்க திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கே டீ பறிக்கிறக்கே போக ஆரம்பிச்சாங்க, டீ பறிக்கிறதுக்கு இந்த மாதிரியே போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 4 மாசம் கிட்டத்தட்ட இதாக ஆரம்பிச்சு. இவங்களை எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்க இப்படி போனவங்கள? அதான் வரேன். அதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த இது வேலைக்கு வந்தவனே இவனுங்க எல்லாம் பார்த்தது எப்படி தெரியுமா, இந்த சூப்பர்வைசரு, அதுல இந்த மெயினா ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறான், கண்டாரோலி செத்து போயிட்டான், திட்டுறதெல்லாம் தப்பே கிடையாது. என்னாச்சு, இந்த சூப்பர்வைசர் புண்டெல்லாம் என்ன பண்ணிருக்கிறான், இது வந்து இவர் சொன்னது, இவெல்லாம் ஓவரா பேசுவான் தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவன் தானா அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணனா, கேட்டேன். அப்புறம் போயிட்டு இந்த மாதிரி வச்சு கேட்டு வச்சேன், அந்தோணி முத்து அவன் பேரு அப்படின்ட்டு. படிக்கும் போது தான் திரும்ப பார்த்துட்டு ஆமா தம்பி அப்படின்றாரு. இவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி வர்றவங்ககிட்ட வந்துட்டு இது எல்லாம் வெளியே போனீங்கல்ல, என்னத்துக்கு வரீங்கன்ற மாதிரி ரொம்ப இதா பேசுறது. லேடிஸ் இப்ப வந்து அதிகமா டீ பிளான்டேஷன் பண்றதெல்லாம் விமன்ஸ். இவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி அபியூசிவா பேசுறது, ஹராஸ்மெண்டா பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கிறான். சரியா? இந்த இதெல்லாமே உள்ள நடந்திருக்கு. இது மேக்சிமம் வெளியவே வரல. சரியா? இது நானும் எல்லாத்துலயும் படிச்சு பாக்குறேன். எந்த ஒரு இதுலயுமே இந்த மாதிரி, ஏன்னா இது அவங்க உள்ள இருந்தா எப்படி வெளியே வரும்? வரீங்களாடா, இந்த செக்ஷுவல் அபியூஸ் ஃபேக் அலிகேஷன் ப்ரோ, வாங்கடா புண்டைகளா, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியவே வர்றதில்லை. இவன் ஃபேக் அலிகேஷன் சொல்றான்ல, இவ்வளவு விஷயங்கள் நாங்க வந்து அவங்க இவ்வளவு கேஸ் எடுத்துமேவும் சில விஷயங்கள் வெளியவே வர மாட்டேங்குது. இப்ப நான் சொல்றதே ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்குது, நான் டாக்குமெண்ட்ஸ் முதல் கொண்டு பாக்குறேன், எந்த டாக்குமெண்ட்லயும் இல்ல. ஓகேவா? இந்த புண்டை கேஸ் போட்டா ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க, பதில் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறான். என்ன சொல்றது இதுக்கு? ஃபேக் ஃபால்ஸ்னு இவங்க பாடுற பாட்டு யார காப்பாத்துறதுக்கு பண்றானுங்க, யார காப்பாத்துறதுக்கு பண்றானுங்க? இவனுங்க பண்றது எல்லாமே வந்து ஒரு அபியூசரை சேவ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே வெளியில சொல்றதுக்கே பயப்படுற சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்கள, விக்டிம்ஸ மேலும் வந்து சொல்ல முடியாம தான் இவனுங்க பண்ணிருக்கானுங்க. இப்படி வந்து அக்ரெசிவா இவங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பத்தின கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது பிரச்சனை கிடையாது. அதை எக்ஸ்ட்ரீமா போய் அவங்கள போட்டு அடிக்கடின்னு அடிக்கிறது, இவங்க பேசுற அபியூசிவா பேசுறது, வன்மத்தை கக்குறது, எதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போகணும் அப்படின்னா நீங்க வந்து அபியூசர் தான் காப்பாத்தி, மேல் அபியூசர்ஸ். இதுல வந்து ஃபீமேல் அபியூசர்ஸ் இருந்தாலுமே அவங்களுமே போய் சேர்ந்துக்குவாங்க. ஃபால்ஸ் அலிகேஷன் கூட்டிட்டு இருக்காங்க. சரி, அது வேற பிரச்சனை. அது அப்புறம் அதாவது நான் இப்ப சொன்னது வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு வெளியே வருது. இது வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்லயுமே நான் இப்ப சொன்னது வெளியே வரல. இப்படி இருக்கிற விஷயம் தான். இதுக்காக தான் இந்த ஃபேக் அலிகேஷன் உள்ள இழுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வரலாம். சூப்பர்வைசர் இந்த மாதிரி சூப்பர்வைசர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கானா, அந்த சூப்பர்வைசர் என்ன ஆகுதுன்னா, இவனை கொண்டுறாங்க. யாரு கொண்டான்னு தெரியல, யாரு கொண்டான்னு தெரியல. இப்ப வந்து அப்படியே அந்த கேஸ் எங்க போகுதுன்னா, டைரக்டா கொண்டு போய் டாக்டர் கிருஷ்ணசாமி மேல போடுறாங்க. இந்த சூப்பர்வைசர் கொண்டனால ஏன்டா அங்க போகுது அப்படின்னு கேட்டா, அந்த சூப்பர்வைசர் வந்து அந்த பிபிடிசிக்கு வந்து சப்போர்ட்டா நின்னுட்டு இருந்தவன். சரியா? அந்த வன்மத்தை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மேல கேஸ போட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது என்னோட அசம்சன். இப்ப நான் சொல்றது எப்படி நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. இது வந்து மேக்சிமம் அந்த கம்பெனியே மேபி கொண்டிருக்கலாம். கொன்னுட்டு இப்ப வந்து கிருஷ்ணசாமியை வந்து வேற ஒரு இடத்துல வந்து இது பண்ணணும், வேற ஒரு விஷயத்துல டைவர்ட் பண்ணணும். அப்பதான் இவங்களை வந்து ஈஸியா இது பண்ணிடலாம். இப்ப வந்து ஒரு ஆடு இருக்குது, அந்த கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்துல வந்து மெயினான ஆடை வந்து நீ கலைச்சிட்டனா மொத்த ஆடே கலைஞ்சிரும், இருக்காது.
கூட்டம் இருக்காது. இப்ப இவரை வச்சு போகும்போது இப்ப கிருஷ்ணசாமி தூக்கிட்டோம்னா இந்த மொத்த இதே இல்லாம போயிடும், இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் போயிடும் அப்படிங்கறக்காக கொன்னு பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப அந்த கும்பல்ல யாராவது கொண்டு இருந்தா அது கண்டிப்பா அந்த கம்பெனி மேலதான் இருக்கும். இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள்ல யாரும் வந்து முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி பார்த்து இவனை கொன்னாச்சு. இவனை கொல்றதுனால அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு லாஸ் இருக்க போறது இல்ல. இவனை கொன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதுக்கான கேசஸ் நடந்துச்சு. அந்த டைம்ல வந்து கிருஷ்ணசாமி அவர் வந்து கேஸ பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் என்ன பண்ண முடியும், இங்கேயும் அவரால் இது பண்ண முடியல, அங்கேயும் அதை பார்க்க முடியல, அப்படி இருக்கிறாரு. இப்ப இதே டைம்ல தான் வந்து இந்த மக்களும் பயந்துட்டாங்க, பயங்கரமா பயந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ண முடியும், கொலை நடந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தோடனே இவங்க எல்லாம் திரும்ப ஒர்க்குக்கு திரும்ப வழக்கப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த பேர் எல்லாரும் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல வந்து கம்பெனி வந்து ஒரு இது பண்றான், ஒரு குண்டை தூக்கி போடுறான். ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறம் இது ஒரு நோட்டீஸ் அனுப்புறானுங்க. இது ஒரு பேப்பர்ல வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறான். இந்த நோட்டீஸ்ல என்ன நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இது நாம ஏன் ஒரு 700 டெம்பரவரி ஒர்க்கர்ஸை வந்து ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஃபயர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வருது. இந்த நோட்டீஸ் எல்லாம் நோட்டீஸ் பார்த்தோன்னே இவங்க ஒரு அளவுக்கு மேல இவங்களால பொறுத்துக்க முடியல. இவங்க டென்ஷன் ஆகி என்ன பண்றாங்கன்னா திரும்ப ஸ்ட்ரைக் பண்றாங்க. எத்தனை ஸ்ட்ரைக்குன்னு பாருங்க. ஸ்ட்ரைக்கு போகுது, முடியுது, ஸ்ட்ரைக்கு முடியுது, ஸ்ட்ரைக், இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இதுல ஸ்ட்ரைக் திரும்ப பண்றாங்க. திரும்ப பண்ணி அப்புறம் வந்து ஓரளவுக்கு மேல பேச்சுவார்த்தை இது பண்ணி 30/4/1999 ஓகேவா, 30 ஓகேவா, இந்த ஏப்ரல் 30 வந்து என்ன நடக்குது, ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ற, ட்ரீட்டின்ல அது கரெக்டான வேர்டு எப்படி, ஒரு அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோமே, ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றாங்க. இந்த அக்ரிமெண்ட் என்னன்னா 8 மணி நேரம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து இப்ப ஃபயர் பண்ண ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து திரும்ப 3ஆம் தேதியில வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கலாம். 3ஆம் தேதி 5வது மாசம் வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். மே மந்த் வந்து திரும்ப எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு இது பண்றாங்க. இப்ப என்னன்னா இந்த ட்ரீட்டி சைன் பண்ணனால இது யாரு சைன் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு குரூப் மேனேஜர், அவங்களோட குரூப் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து CK ஜெயராமன். யாருன்னா இந்த இதோ பிபிடிசில இருக்கிற ஒரு குரூப் மேனேஜர் வந்து இதுக்கு சைன் பண்ணி கொடுக்குறாரு. சரி ஓகே நாங்க பண்ணி தரோம் மாதிரி இதை பண்றாரு. இதனால மக்கள்லாம் ஓரளவுக்கு வந்து சரி பரவாயில்ல, இதாவது நடந்துச்சு, 8 மணி நேரம் ஒர்க்காக எனக்கு கிடைச்சிச்சு, அவங்களுக்கு வந்து சம்பளம்ன்றது இனிமே பாசிபிள் இல்ல, இவன்கிட்ட நான் கேட்ட சம்பளத்தை கொடுக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சரி ரைட் ஓகே, இதுவாது பாசிபிளா இருக்குது, எனக்கு 8 மணி நேரம் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிள் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷமா என்ன 1ஆம் தேதி இது மே 1 நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது, மே 1 என்னது ஒர்க்கர்ஸ் டே, தொழிலாளர் தினம் நடக்குது. இவங்க வழக்கம் போல இது கொடி ஏத்தி, இதெல்லாம் கொடி ஏத்திறாங்க, பேர் என்ன, ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அன்னைக்கு ஜாலியா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நாள் கேட்ட ஒரு விஷயமே அது நடந்திருக்குது அப்படின்ற ஒரு இது பண்ணி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து இதாயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது என்ன பண்றாருன்னா, நம்ம இவரு கிருஷ்ணசாமி வந்து அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மே 1 வந்து வராரு. இது அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்து நியூஸ் கிட்ட வந்து ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு, ரிப்போர்ட்ன்றத விட இவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இல்ல இந்த ட்ரீட்டி வந்து இது இல்ல, இந்த ட்ரீட்டி வந்து யார் ஒர்க்கர்ஸவே மிரட்டி வாங்கின மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க கேட்டது முக்காவாசி இல்ல, நம்ம வந்து சொன்னதுல 8 மணி நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. பாத்தீங்களா, ஒர்க்கர்ஸை மிரட்டி வாங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விருதை வச்சிட்டாரு. இவர் வச்சத எப்படா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறானுங்க. பிபிடிசி ஆல்ரெடி காத்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்டா அப்படி காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் மேனேஜர் ஒருத்தர் சொன்னேன், CK ஜெயராமன் ஒருத்தர் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க இடையிலயும். எதுக்கு நீ ட்ரீட்டி சைன் பண்ணன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. இப்ப வந்து இதுக்கப்புறம் அந்த ட்ரீட்டி இல்ல அப்படின்னு சொல்றது வந்து கரெக்டா இருக்காது. ஆனா இவங்களுக்குள்ளே ஒரு இது வரணும் அப்படிங்கிறப்ப இந்த கிருஷ்ணசாமி இவர் இப்படி சொன்ன உடனேவும் இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டானுங்க, இல்ல இந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாது அப்படின்ட்டானுங்க. கிடைச்சதும் போச்சு, அக்ரிமெண்ட் சைன் பண்ணது இல்லன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு ஓரளவுக்கு மேல. சரி ரைட் ஓகே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப கம்பெனி இது பண்ணிட்டான். கம்பெனி வந்து இவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான். இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்க ஹை கிரவுண்ட்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, திருநெல்வேலியில வந்து ஹை கிரவுண்ட்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, பாளையங்கோட்டையில இருக்குது. அங்க வச்சு ஒரு மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்றாரு கிருஷ்ணசாமி. இந்த மீட்டிங்ல வச்சு என்ன சொல்றாங்க, இப்பயே நம்ம மனு கொடுக்க போவோம், கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்க போயிருவோம், சரியா, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போயிட்டு நம்ம அங்க வச்சு என்ன அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மனு கொடுக்கும் போது கேட்க வராங்கன்னா,
கவர்மெண்ட் வந்து இதை டேக் ஓவர் பண்ணிக்கணும். இது பேர் என்ன, அந்த எஸ்டேட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும். இதே மாதிரி சரி ரைட் ஓகே மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இடையிலேயே போலீஸ் வந்து சைலேஷ் குமார்னு சொல்லி யாருன்னா அந்த இது கலவரத்தை லாக் பண்ணி அடிச்சாருல, ஞாபகம் இருக்க? அவர் தான். அவரோட தலைமையில என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க பீப்புள்ஸ. 800 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. 800 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுல விமன்ஸையும் சில்ட்ரன்ஸையும் விட்டுட்டு 451 பேரை வந்து கூட்டு போய் திருச்சி ஜெயில போட்டானுங்க. திருச்சி ஜெயில போட்டாச்சு. அங்க நடந்த கொடுமை இங்க எது இங்க மாஞ்சோலையில அரெஸ்ட் பண்ணி திருச்சியில கொண்டு போய் போட்டானுங்களா? மாஞ்சோலையில முடிஞ்சு இவங்க ஹை கிரவுண்ட் எங்க இருக்குன்னா, இது திருநெல்வேலி இது சென்டர், இது திருநெல்வேலி மெயின் இதுக்கு வந்து இவங்க வந்து ஹை கிரவுண்ட்ல மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டு மனு கொடுக்கலாம்னு கிளம்புறாங்க. மனு கொடுக்க கிளம்புனப்பயும் இவங்களை பிடிச்சி ஜெயில போட்டானுங்க. அங்கேயே வச்சு லாக் பண்ணி விமன்ஸையும் சைல்டையும் விட்டு இது போக 451 பேர், 800 பேரை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கானுங்க. 451 பேரை வந்து திரும்ப கூட்டு போயிட்டானுங்க ஜெயில போட்டானுங்க. திருச்சி ஜெயில போட்டாச்சு. திருநெல்வேலியில இருந்து திருச்சி கூட்டு போய் போட்டாச்சு இது குரூப். அந்த குரூப் வந்து இதுல வந்து என்ன பண்றாங்க, திரும்ப ஒரு 300 பீப்புள் வந்து இது மிச்சம் இருப்பாங்கல்ல, இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சரி ரைட் ஓகேன்னு சொல்லி திரும்ப ஒரு 300 பீப்புள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அதுல வந்து 300 பீப்புள்ல வந்து 200க்கும் மேல வந்து பொண்ணுங்க தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? எல்லாம் அவங்க எல்லாம் இது பண்ணி திரும்ப ஒரு இது நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு போராட்டம் மாதிரி. எல்லா டைமும் பாருங்க அமைதியான போராட்டம் தான் நடத்திருக்காங்க. இத்தனை தடவையும் பண்ணது. எந்த தடவை இவங்க எந்த இதுலயும் ஏதாவது இது எடுத்திருக்காங்களா, ஏதாவது ஒரு வன்முறை எடுத்திருக்காங்களா? நான் இப்ப இத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை நடந்திருக்கு. கரெக்டா 4 தடவை நடந்திருக்கு. 4 தடவையுமே இவங்க எதுவுமே பண்ணல. ஏதாவது வன்முறை எதுவுமே கையில எடுக்கல. அமைதியான முறையில தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க 4 தடவையும். ஆனா இந்த போலீஸ் மட்டும் பாருங்க எப்படி நடந்திருக்கு. போலீஸ் இல்ல, கவர்மெண்டே தான் சொல்றேன் நான். கவர்மெண்ட்டுமே இப்ப வரைக்கும் எப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா? இவங்க கூட கை கோத்துக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி இருக்குது. இப்ப சரி ரைட் ஓகேன்னு திரும்ப என்ன பண்றாங்க, கலெக்டர் ஆபீஸ் ஃப்ரண்ட்ல வச்சே போடுறாங்க, ஒரு போராட்டத்தை பண்றாங்க. ஒரு 300 பேர் வச்சு 300 பேர். அதுல 300 பேர்ல வந்து 200 பேர் வந்து 200க்கு மேல வந்து பொண்ணுங்க தான். இதுல வந்து என்ன பண்றாங்க, 198 பேர் திரும்ப அரசு. 198 பேரு இது 198 பேர் வந்து யாருன்னா ஃபீமேல்ஸ் மட்டும் 198. இது போக 4 மேல். ஓகேவா? இவங்க திரும்ப அரெஸ்ட் பண்ணி திரும்ப கூட அதே திருச்சி ஜெயில. இப்பதான் என்ன ஆகுது, இந்த போராட்டம் வந்து இதாகுது, பெருசா மாறுது. இவ்வளவு நேரம் சின்னதா நடந்துட்டு இருந்த விஷயம் வந்து ஜூன் 23, 1999 பீப்புள் திரும்ப வராங்க, எல்லாம் ரெடியா வராங்க. இது கிட்டத்தட்ட வந்து என்ன இவங்களோட இது நான் மோட்டிவ் சொல்லிட்டு அடுத்து உங்ககிட்ட கொடுத்துறேன். ஓகேவா? திரும்ப வந்து இவங்க இது அவங்களோட போராட்டத்துக்காக இது பண்றாங்க, ரெடியா வராங்க. இவங்க போராட்டம் என்னன்னா 150 ரூபாய் சேலரி வேணும் ஒரு நாளைக்கு. இங்க இருந்து புடிச்சு போன இவங்க எல்லாரையும் இங்க இருந்து புடிச்சுட்டு போனவங்க இது இவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணணும். 2வது கோரிக்கை. ஓகேவா? இது போக 3வது கோரிக்கை. 3வது கோரிக்கைன்னா இந்த இதை வந்து இந்த எஸ்டேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. எத்தனை பேரு? 5000க்கும் மேற்பட்டவங்க பொலிட்டிக்கல் ஹெட்ஸ். ஒரு மன்சூர் அலிகான்லாம் இருந்தாரு அந்த இதுல. மன்சூர் அலிகான், நம்ம இவர் கிருஷ்ணசாமி, அது போக கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்ததெல்லாம் இவங்களா இருந்திருக்காங்க. அது போக இந்த பக்கத்துல இருக்க கிராமத்து மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி எங்க நடக்குது, நம்ம கலெக்டர் ஆபீஸ் கிட்ட நடக்குது. இதுல இருந்து சூசன் பாத்துக்கு. சூசன் நீ சொல்லியா? டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு நேரம் ட்ரைலர் மட்டும் தான் பார்த்தோம். இனிமேதான் அந்த டைட்டிலோட ஃபில்மு இங்கதான் ஆரம்பிக்குது. ஜூலை 23, 1999 வெள்ளிக்கிழமை. இந்த சம்பவம் கரெக்டா எப்ப நடக்குதுன்னா மதியானம் ஒரு 2-2:30 போல. என்ன ஆகுது, ஊர்வலமா போறாங்க. ஊர்வலமா போய் கலெக்டர் ஆபீஸ் கிட்ட, கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்கணும். இதுதான் இப்ப மோட்டிவ். அப்படி கலெக்டர் ஆபீஸ் கிட்ட எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது கையில எல்லாரும் கொடி பிடிச்சிக்கிட்டு அந்த லேபர் உமன்ஸ் குழந்தைங்க எல்லாரும் போறாங்க. ஓகேவா? கையில ஆயுதம் எதுவும் ஒண்ணும் கிடையாது. செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க. அப்படி உள்ள அமைதியா போயிட்டு இருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ் கிட்ட வரும்போது என்ன ஆகுது, அங்க இருக்கிற சிலைங்க, தலைவர்களோட சிலை, எம்ஜிஆர் சிலை, இதுக்கெல்லாம் மாலை போட்டுட்டு மரியாதை செலுத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்திலேயே போலீஸ் இருக்கு. போலீஸ் இருந்துட்டு வழியை மறைச்சிட்டு எங்க எல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்கும் போது நாங்க போய் கலெக்டர்கிட்ட வந்துட்டு மனு கொடுக்க போறோம்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னோடனே இல்ல, அந்த கூட்டத்துக்கு தலைவரா ஒருத்தர் இருந்திருக்காரு. ஓகேவா? தலைவர் வந்துட்டு ஜீப்ல இறங்கி போய் மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு ஜீப்பையும் வழிமறைச்சு நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருச்சு, அங்கதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு கண்ணிமிக்கிற நேரத்துல எல்லாம் மடமடன்னு ஆரம்பிச்சிருச்சு. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாம் போலீஸ்காரனுங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அந்த அதிரடி படைன்னு இருக்கும்ல, அது அவங்க தான் என்ன பண்ணியிருக்கானுங்க, வைப்ரண்டா அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. கையில இருக்கிற லத்தி, துப்பாக்கி, அரைக்கல் செங்கல் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி அடிச்சிருக்கானுங்க. எது வயசானவங்க மேலயும். ப்ரோ ஒருத்தர் பல்லு புடுங்கினாரு, அவரை விட மோசமா இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணியிருக்கானுங்க. இங்க பாரு, அப்புறம் ஒரு வயசான ஆளு வந்துட்டு, ரப்பர் புல்லட் இருக்குல்ல, ஆமா ஆமா, அத வச்சு அந்த வயசான ஆளோட தலையிலேயே சுட்டிருக்கானுங்க. மென்டல் சைக்கோ செங்கலா மாறிட்டானோ மென்டல் குதிக்கு பைத்தியம் முத்திய. ரப்பர் புல்லட்டுங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரியாட்ல வந்து கண்ட்ரோல் இதாயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது லத்தி சார்ஜ் போவாங்க. லத்தி சார்ஜுமேவும் காலு கீழே தான் அடிக்கணும். சரியா? அந்த மாதிரி போயிட்டு அது முடியல அப்படின்னா கண்ணீர் புகையை வீசி அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. மூணாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இது எதுவுமே என்னால பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இது கன்ஸ்ல வந்து ரப்பர் புல்லட் யூஸ் பண்ணி சுடுவாங்க. ஆனா ரப்பர் புல்லட் யூஸ் பண்ணா கூட காலில் தான் சுடணும்னு சொல்லி இருக்குது. ஏன்னா அதோட ஃபோர்ஸ் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஒரு ஸ்லிங் ஷாட் யூஸ் பண்ணி ஒரு கல்ல எடுத்து அடிச்சாலே அப்படியே என்ன வலி அளிக்கும் தெரியுமா? இது ரப்பர் குண்டு, அவன் எய்ம் பண்ணி சுடும்போது எப்படி இருக்கும்? தலையிலேயே சுட்டிருக்கானுங்க. தலையில சுட்டா என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கப்புறம் ரப்பர் புல்லட்ல சுட்டதுக்கு அப்புறம் ரியலாவே சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. ரியல் புல்லட்ஸ வச்சு. இவங்களுக்கு என்ன ஒரு இது, கூட்டத்தை கலைக்கணும், அவ்வளவுதான். வானத்தை நோக்கி சுட்டிருக்கலாம் இவனுங்க. அதெல்லாம் அடிச்சோடனே கலைஞ்சு போயிட்டாங்க. இல்ல அடிச்சோடனே கலைஞ்சு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமும் என்னது, அந்த ஆத்துக்கு கீழே இறங்கி போய் தப்பிச்சு ஓடிட்டாங்கல்ல, அங்கேயும் போய் அடிச்சிருக்கானுங்க. ஆத்துக்கு பக்கத்துலயும் போய். அது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலெக்டர் ஆபீஸ் கிட்ட வந்து லாக் பண்ணிட்டு அந்த இடத்த, அதாவது இவங்க என்னன்னா கலைக்கிறவங்களுக்கு மோட்டிவே கிடையாது. மொதல் விஷயம், போலீஸ்க்கு கலைக்கிற மோட்டிவே கிடையாது. அவங்க வந்து என்னன்னா இனிமே இவனுங்க பண்ணவே கூடாது அப்படின்னு நினைச்சு அடிச்ச விஷயம் அது. கண்டிப்பா ஒரு கொலை 2 கொலையாவது பண்ணன்ற மாதிரி ஒரு ஐடியா தான் வந்திருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் பாரு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வயசான அம்மாவை போட்டு லத்தி வச்சு அடி நடிச்சு, அந்த அம்மா இருந்துகிட்டு எதுக்கே இந்த மாதிரி வயசானவங்களையும் குழந்தை குட்டிகளையும் பொம்பளை ஆட்களையும் இந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வயசான அம்மாவை இடுப்புலயே எட்டி உதைச்சிருக்கானுங்க. இப்போ இந்த நதி சொன்னால, நதி வந்துட்டு அவங்க ஏடிச்சாண்டாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் ஒரு சுவரன்னு கட்டி வச்சுட்டானுங்க, யாரும் அந்த பக்கம் இதாயிடக்கூடாதுன்னு. இப்போ வேற வழி இல்லை, அந்த தாமிரபரணி ஆற்றுக்குள்ள குதிச்சாங்க. கை குழந்தை எல்லாம் வச்சுட்டு குதிச்சிருக்காங்க. 1.5 வயசு குழந்தையோட சேர்த்து குதிச்சு இப்படி எல்லாம் தப்பிச்சு போயிருக்கு. இது இருக்கு, இதை வச்சு ஒரு ஆவணப்படமா எடுத்திருக்காங்க. ஒரு நதியின் மரணம்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்படமா எடுத்திருக்காங்க. அந்த பொம்பளை ஆட்களை அடிச்சு சிரிக்கி தேட உங்களுக்கு எல்லாம் கூட்டம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போய் ஒரு அம்மாவோட சேலையை பிடிச்சு கிழிச்சு அடிச்சிருக்கானுங்க. அந்த அம்மா இருந்துகிட்டு உயிர் வந்தா போகுதுன்னு சொல்லிட்டு ஆத்துல குதிச்சு அந்த அக்கறைக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தண்ணியில இருந்து தப்பிச்ச பொம்பளையாக்களையும் வந்துட்டு லத்திய வச்சு வெளியே வர விடாம பண்ணியிருக்கானுங்க. நான் இப்போ ஒரு நதியின் ஆவண படம் இருக்குல்ல, அதை எடுத்து யூடியூப்ல போட்ட சேனல்ஸையும் சேர்த்து டெர்மினேட் பண்ணி விட்டுருக்கானுங்க. அது இங்கேயுமே இல்ல. இப்ப ஆத்துல குடிச்சாங்கல்ல, ஓரளவுக்கு எப்படியா தப்பிச்சு வெளியே வந்து, ஏன்னா எல்லாருக்குமே நீச்சல் தெரியாம இருந்திருக்காதுல்ல. எல்லாரும் நீச்சல் தெரியாதவங்க சில பேர் இருக்கலாம், எல்லாருமே இருந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல வெளியே வரணும்னு நினைச்சவங்க எல்லாத்தையும் திரும்ப என்ன பண்ணிருக்கானுங்க, கரையில இருந்து அடிச்சிருக்காங்க. கரைக்கு வந்தவங்க எல்லாத்தையும் திரும்ப கரையில நின்றுட்டு திரும்ப உள்ள போன அடிச்சிருக்காங்க. இந்த பரியாரும் பெருமாள் படத்துல இந்த ஒரு சீன்ல வச்சிருப்பாரு, இந்த ஒரு பாட்டுல ஒரு சீன்ல வரும், அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஜனங்களை பார்த்து, ஏன்டா நீங்களாம் ஒரு சாதி, உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவனா, ஈன சாதிக்காரனுங்களா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கானுங்க. அந்த இப்போ இந்த ஒரு அதிகாரம் வந்துட்டு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு
என்ன சொல்றது, ஒரு மோசமான ஒரு ஒரு மிருகத்துக்கு கூட இந்த மாதிரி ஒரு புத்தி இருக்காது. ஒரு ஏன் இப்ப ஒரு தாழ்த்தப்பட்டவனா அவன் மனுஷன் கிடையாதா? இதே ஒரு இடைநிலை சாதியாவோ, இல்ல ஒரு உயர் வகுப்பா இருந்தவனோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு, அவனுங்கள இந்த மாதிரி லத்தி சார்ஜ் வச்சு, செங்கல் எடுத்து அடிச்சிருப்பானுங்களா? நான் கேட்கிறேன். இங்க பாரு, அதுவும் இல்லாம அந்த ஓடிட்டு இருந்தவங்கலாம் துணியெல்லாம் உருவி அடிச்சிருக்கானுங்க. துணிய உருவி அடிச்சிருக்கானுங்க. இப்போ ஒரு தாழ்த்தப்பட்டவனோ, ஒரு ஒடுக்கப்பட்டவனோ அவ்வளோ இளக்காரமயிரா போச்சு. அவன் துணிய உருவி அடிக்கலாம். எத வேணாலும் கழட்டி அடிக்கலாம். செங்கல் எடுத்து அடிக்கலாம். அவன் மனுஷன் கிடையாது. மிருகத்தையும் விட கேவலமானவன் அப்படின்ற ஒரு நினைக்கிற ஒரு செயல் தான் இந்த இந்த கருமலாம். சாதி மனுஷனை கேணக்கூதியாக்கும். ஒரு அம்மா வந்துட்டு கையில கொடிய வச்சுட்டு ஓடிட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மாவை புடிச்சு ஒழுங்கா கொடிய கீழே போடு, சிரிக்கி தேவையா அம்மா அப்படின்னு திட்டி, அதுக்கு அவங்க அந்த அம்மா இருந்துகிட்டு அந்த அம்மாவும் வார்த்தை என்னது, யாரோட என்ன தேவையான்னு சொல்ற, நீ தாண்டா தேவையா அப்படின்னு சொல்லி திட்டிருக்கு அந்த அம்மாவும். இப்படி சொன்னதுக்கு அடிக்க போயிருக்கான். அடிக்க போயறப்ப அங்க ஒரு போட்டோகிராஃபர் இருந்திருக்கான். ஓகேவா? அந்த காட்சியை வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்கான். போட்டோவை எடுத்ததை பார்த்ததும் இவன் இருந்துகிட்டு, ஏன்டா போட்டோவை எடுக்கிற, அந்த போட்டோவை ஒழுங்கா கேமராவை கொடுத்துட்டு ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி போயிருக்கான். அந்த போட்டோகிராஃபர் கிட்ட போயிட்டான். இந்த அம்மா விட்டுட்டு அந்த போட்டோகிராஃபர் வந்துகிட்டு, அம்மா நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. அந்த அம்மா இதுக்காண்டி அந்த அம்மாவும் ஆத்துல வந்து தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த வார்த்தையை பாறேன். ஒரு வயசான அம்மா இருக்காங்க, கொடி பிடிச்சிட்டு நின்று பயத்துல ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை என்ன பாரு, சிரிக்கி தேவை. இப்படி யாருக்காவது ஒரு உயர்சாதிக்காரன இந்த மாதிரி ஏதோ சொல்லி திட்டிருப்பான். திட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல இவங்க அமைதியான முறையில போராட்டம். ஆனா ஒரு குரூப் அக்டோபர் 30 ஆட்டோவை கேங் பண்ணி சுத்திட்டு இருக்கானுங்க. இது சும்மா மேல ஏறி நின்று அதை ஆடிட்டு இருக்கானுங்க. போலீஸ் ஜீப் மேல ஏறி நின்று ஆடிட்டு இருக்கானுங்க. அவனுங்களால கேள்வி கேட்க மாட்டானுங்க, சூத்த மூடிட்டு இருப்பானுங்க. அது போ இன்னொரு குரூப் இருக்குது, குரு பூஜை போறேன் ப்ரோ. அவனுங்களும் அப்படித்தான். அன்னைக்கு மட்டும் என்னென்ன ஆட்டம் ஆடுவானுங்க. அவனுங்களே எந்த கேள்வியும் கேட்க மாட்டானுங்க. ஆனா ஒரு தலித்து இருந்தா அவங்க அமைதியான முறையில போராட்டம் பண்ணா அவங்களை மட்டும் நொட்டிக்கிட்டு வந்து இவனுக்கு இது பண்ணுவாங்க. இல்ல இப்போ அந்த வண்டி மேல போலீஸ் வண்டி மேல ஏறி ஆடிக்கிட்டு இருந்தானுங்கல்ல, டாபர் குரூப். இங்க அங்க அந்த குரூப்ல ஒருத்தன் சட்டை மேல கைய வைக்க சொல்லு பாப்போம். வச்சுட்டு அவன் உயிரோட வந்துருவானா? ஃப்ளோரசன்ட் கலர்ல இருக்கும். பல பொம்பளை ஆட்களோட சேலைய புடிச்சு இழுத்து கிழிச்சு அரை நிர்வாணமா ரோட்ல தள்ளி விட்டு, சரிவுல அந்த சரிவு இருக்கும்ல ஆத்துக்கு, இந்த சரிவு அதுல இருந்துலாம் புடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கானுங்க வலுக்கட்டாயமா புடிச்சு. அதுக்கப்புறம் ஆத்துல நீச்சல் தெரியாதவங்களை காப்பாத்த எது நீச்சல் தெரியாதவங்களை காப்பாத்த போனவங்களையும் புடிச்சு அடிச்சிருக்கானுங்க. ஆம்பளையாவது பொம்பளையாவது எவனையும் பாக்கல. அதுல இருந்து என்ன சொல்றாங்க, ஐயா சாமி அடிக்காதீங்க சாமி, எங்களை விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்லி காலில எல்லாம் விழுந்து கெஞ்சி இருக்காங்க. அப்படி கெஞ்சினவங்களையும் ஏன்னா இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை தான் பொல்னிக்கும். கூட்டம் கேக்குதா அப்படின்னு சொல்லி கால் தொட்டையில இருந்து பாதம் வரைக்கும் நடக்க முடியாத அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க. ஏன் இல்ல இப்ப ஒரு தாழ்த்தப்பட்டவன அவன் கூட்டம் போடக்கூடாதா? அவன் உழைப்பு சுரண்டி நக்கி தின்னுட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறவனெல்லாம் கேள்வி கேட்க மாட்டானுங்க. அவனை போட்டு அப்படி என்ன சொல்றது, மிருகம் கூட அப்படி பண்ணாது. ஆனா இவனுங்க பண்ணுவானுங்க. அவன் எதுவும் கேள்வி கேட்க கூடாது, காலாம் போறான், அடிமையா இருக்கணும். மிருகம் கூட அது இறக்கி வந்து தேடிட்டு அது பாட்டு சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இவனுங்கள மாதிரி அதை வந்து அது ஒரு வெஞ்சன்ஸோட அந்த மாதிரி எல்லாம் பண்ணாது. மனுஷன் மாதிரி ஒரு புத்தி, இந்த வெஞ்சன்ஸ் புத்தி இருக்கிறது வேற எதுக்குலாம் இருக்காது. மனுஷன் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னொன்னு பாரு, இந்த இதுல வந்துட்டு ரத்னமேரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்துட்டு அதுதான் இந்த அவங்களுக்கு தான் வந்துட்டு ஒரு 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தை பேர் வந்துட்டு விக்னேஷ். என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்துட்டு குழந்தையோட வந்துட்டு நீச்சல் நீந்தி அக்கறைக்கு போயிருக்காங்க. அக்கறைக்கு போனவங்களையும் அந்த பக்கம் இருந்தவனுங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த அம்மாவை வந்துட்டு அடிச்சிருக்கானுங்க. ஓகேவா? அடிச்சதுல அந்த அம்மா வந்துட்டு குழந்தைய வந்துட்டு தண்ணியில விட்டுருச்சு. தண்ணியில விட்டதும் இவங்க மேல எந்திரிச்சு வந்திருக்காங்க. ஒரு மாதிரி மயக்கத்திலே வந்ததுக்கு அப்புறமும் மண்டையிலேயே அடிச்சிருக்கானுங்க. மண்டையில அடியில
காது காது பக்கமும் அடிச்சிருக்கானுங்க. காது பக்கமும் அடிச்சதுல வந்துட்டு ரொம்ப பலமா அடிபட்டு மயக்கம் போட்டு அப்படியே அந்த தண்ணியிலேயே விழுந்துட்டாங்க. குழந்தையும் வந்துட்டு தண்ணியில விழுந்து மூச்சு முட்டி இறந்து போயிடுச்சு. மனுஷன் இவ்வளவு ஈவரக்கம் இல்லாத மாறுவான் பாரு, சாதி வந்துட்டேன், சாதி வெறி பிடிச்சு. இல்ல அவன் இப்ப இவனுக்கு எப்படி தெரியுமா, 1 கிலோ பிய வச்சுட்டு இதை அள்ளி தின்னாதான் உனக்கு கடைசி வரைக்கும் சாதி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை அள்ளி திங்கிறதுக்கு அவன் ரெடியா தான் இருப்பான். அந்த ஆமா. அளவுக்கு தான் மனுஷன். இல்ல இப்ப சொல்லிட்டு சுத்துறாங்கல்ல, இப்ப எல்லாம் யார் பாஸ் ஜாதி பாக்குறான்னு, அந்த கூதிக்கு காதுல கொய்யின்னு ஏத்தி விடு. இது எப்போ நடந்தது? 1999 2Kல நியர். அவனுங்க ஈயத்த காய்ச்சி ஊத்தணும். மீடியா எல்லாம் ஓரளவுக்கு இதான ஒரு காலம் தான் அது. டிவி எல்லாம் இப்ப ரொம்ப இதா இருந்தது. என்ன மொபைல் தான் இல்ல அந்த அளவுக்கு, பட் டிவி ரேடியோ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருந்த டைம் அது. இவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு. அப்போ நிலான்னு சொல்லி ஒரு டிவி சொன்னாங்க, அது மட்டும்தான் அந்த டைம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்குது. ரெக்கார்ட் பண்ணி அது என்ன பண்ணிருக்காங்க, ஜெயா டிவி வந்து திரும்ப திரும்ப பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது அவனோட அஜெண்டாக அவன் பண்ணான். ஆனா அந்த டைம்ல பப்ளிஷ் பண்ணது அந்த டிவி மட்டும். ஏன்னா அப்ப ஜெயா டிவி மட்டும் தான் பண்ண முடியும் டைம்ல. ஏன்னா வேற டிவி ஆமா. பண்ணா டிவியை முடிச்சுவானுங்க. இன்னொன்னு வந்துட்டு அந்த ரத்னமேரிங்களோட அவங்களோட அம்மா இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களையும் அடிச்சிருக்கானுங்க. ஓகேவா? அவங்களையும் அடிச்சு அவங்கள வந்துட்டு அவங்களும் ஆத்துல வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள ஒரு 4 பேர் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில போட்டு அவங்களுக்கு அடுத்த நாள் தான் தெரியுமே. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் தான் தெரியும் பொண்ணும் பேரனும் குழந்தையும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அடுத்த நாள் பத்திரிக்கையில என்னன்னா, தண்ணியில மூழ்கி இறந்துட்டாங்க, ஆத்துல மூழ்கி நீச்சல் தெரியாம செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா இருந்துகிட்டு, இல்ல என் பொண்ணுக்கு வந்துட்டு நல்லாவே நீச்சல் தெரியும், அவங்க நீச்சல் தெரியாமலாம் என் பொண்ணு விழுந்து செத்துருக்க மாட்டா, இவங்க வேணும்ட்டே தான் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இதுல வந்துட்டு தமிழக திராவிடர் கழக மாவட்ட நில செயலாளர் வந்துட்டு தலைமை நில செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. அவரையும் புடிச்சு அடிச்சு அவருமே இறந்துட்டாரு. யாரு? அவர் பேர் வந்துட்டு ஜான் பூபாலராயன் அப்படிங்கிறவரு. அவர் வந்துட்டு ஒரு கராத்தே மாஸ்டர். இத்தனைக்கும் அவரு நீச்சல்லாம் நல்லாவே தெரியும். கராத்தே மாஸ்டர்னா நீச்சல் தெரியாமலையா இருக்கும்? அவரையும் வந்துட்டு காப்பாத்த போன ஒரு சில பேரையும் மூக்கு காது காதுலாம் மயக்கம் வர அளவுக்கு அடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன், ஒரு இள வயசு பையன், அவனை வந்துட்டு நெத்திலேயே சுட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த அடுத்த நாள் சுட்டதுக்கு அப்புறம், இந்த சம்பவம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் மூப்பனார் இருக்காருல்ல, அவரு வராருன்னு சொன்னோடனே அந்த இடத்தெல்லாம் தண்ணி ஊத்தி கழுவி விட்டுருக்கானுங்க. எது? அந்த ரத்தமா இருந்ததில்ல, அதை எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி கழுவி விட்டுருக்கானுங்க. ஆனா அதையும் ஒழுங்கா போடல இந்த நாய்ங்க. சரியா? அதையும் திட்டா அப்படியே இருந்திருக்கு ரத்தம் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் தினமணி ரிப்போர்ட்டர் ஒருத்தர், அவர் பேர் வந்து ஜேவியர். ஓகேவா? அப்புறம் தினகரன் ரிப்போர்ட்டர் நெல்சன். இவங்க 2 பேரையுமே அடிச்சிருக்கானுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருந்து ஓடினவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன குடிசை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அங்க ஓடி போய் ஒளிஞ்சவங்களையும் அங்க வந்து தேடி வந்து அடிச்சிருக்கானுங்க. ஹாஸ்பிட்டல் கதவை உடைச்சிருக்கானுங்க, கண்ணாடி உடைச்சிருக்கானுங்க. அங்கேயும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் பூந்து எல்லாரையும் அடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் பொம்பளை ஆட்களை வந்துட்டு என்ன சொல்லி அடிக்கிறானுங்கன்னா, கண்டார் ஒளிங்களா, இவங்க சாதிக்காண்டி உயிரே விடுதாங்க, அதனால முதல்ல இந்த தேவையாளர்களை அடிப்போம். அதுக்கப்புறம் லத்திய வச்சு முதுகுல தொடையில யாரையும் பாரபட்சமே பார்க்கல. வயசான அம்மா, வயசுக்கு வந்த பொண்ணு, யாரையும் பார்க்காம அப்படி அடிச்சிருக்கானுங்க. அடிக்காதீங்க கால்ல விழுந்து கெஞ்சி இருக்காங்க. ஓகேவா? அப்படி கெஞ்சினவங்களையும் வயிற்றுலயும் மிதின்னு மிதிச்சு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அற நிர்வாணமாக்கி ஐடென்டி மச்சம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கானுங்க. யாரு மேல? பொம்பளை ஆட்கள் மேல. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு ரத்தம் வந்துட்டு பிளட் நிக்காம போயிட்டு இருந்திருக்கு. அத போனதை பார்த்துட்டு அந்த டிஎஸ்பி இருந்துட்டு அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவனுங்களும் விட்டுட்டானுங்க. இது எந்த போலீஸ் ஸ்டேஷன்னா, பாலம் போலீஸ் ஸ்டேஷன். பாளையம். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு 6 பொம்பளைங்க, 2 பேருக்கு எங்க அம்மா வயசு இருக்கும்.
4 சின்ன பொண்ணுங்க எல்லாரையும் வேன்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இருக்கிற போலீஸ்காரெல்லாம் அடிக்கிறானுங்க. இத்தனைக்கும் நிறைய கட்சிக்காரங்க வேற, இயக்க ஆட்களு எல்லாரையும் சேர்த்து சிபிஎம், சிபிஐ, தமாக, தமிழக திராவிடர் கழகம், புதிய தமிழகம், முஸ்லிம் சின்ன சின்ன அந்த லோக்கல் முஸ்லீம் பார்ட்டிஸ் இருக்கும்ல, அவங்களையும் பிடிச்சி அடிச்சிருக்கானுங்க. யாரு எவருன்னு பாரபட்சமே பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரனுங்க பாடியை வாங்கி சொல்றானுங்க. ஆனா வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம்ல தண்ணியில மூழ்கிதான் செத்தாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிருக்கானுங்க. அதனால அவங்க பாடியில வாங்கல, இப்படி அடிச்சு கொண்டிருக்கானுங்க, ஆனா போஸ்ட்மார்ட்டம்ல தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்கானுங்க. அந்த ரிப்போர்ட்டையும் ரீபோஸ்ட்மார்ட்டம் வேணும்னு டாக்டர் கிருஷ்ணசாமியும் மூப்பனாரும் கேக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து பத்தி நான் அடுத்து சொல்றேன், நீங்க முடிங்க. அந்த ரிப்போர்ட்லயும் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு நிறைய பேர் காணலன்னு சொல்றாங்க. அந்த தப்பிச்சு போன நிறைய பேரையும் அந்த குடிசையில போய் ஒளிஞ்சுக்கிட்டவங்க அவங்களையும் போய் அடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு இவரு சபாநாயகர், இப்ப இருக்கிற சபாநாயகர் அப்பாவும் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு தமாகவோட எம்எல்ஏ, அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, ஒரு பையனை வந்துட்டு நெத்தியில ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னல, இவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த பையனை வந்துட்டு பாடியவே காணோம். போலீஸ் தரப்புலயே என்ன சொல்றாங்கன்னா, வல்லநாடு மலையில கொண்டு போய் அந்த பையனை வந்துட்டு எரிச்சிட்டதாகவும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்குள்ள யாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி அப்பாவும் இன்னொரு டாக்டர் யாரோ ஒருத்தர், இவங்க எல்லாம் போறாங்க. 4 பேரும் உள்ள, இவங்க 3 பேரும் போகும்போது உள்ள 4 போலீஸ் இருக்கானுங்க. இவரு கிருஷ்ணசாமி இருந்துட்டு இல்ல டாக்டர், இவங்க கூட போன ஒரு டாக்டர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்களாம் என்னத்துக்கு இங்க இருக்கீங்க, அதான் வந்துட்டீங்க, ரிப்போர்ட்டை இது பண்ணிட்டீங்கல்ல, அப்ப கிளம்புங்க, அதோட முடிஞ்சு உங்க வேலை, என்ன எதுக்குங்க போஸ்ட்மார்ட்டம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு காரசாரமா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 4 பேரும் வெளியே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒருதலை பட்சமா தான் கொடுத்துருக்கானுங்க. என்னன்னு, தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் நக்கீரன் போட்டோகிராஃபர் ஒருத்தர் ராம்குமார்னு, அவரையும் அந்த பையனையும் பிடிச்சி அடிச்சிருக்கானுங்க. எதுக்குடா போட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேமராவை தூக்கி ஆத்தங்கரை தூக்கி வீசியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடியை வாங்க சொல்லி யாரு சொந்தக்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு 17 பேர் இறந்துருக்காங்கல்ல, அதான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதானே. அதான் 17 பேர் இறந்துருக்காங்க. 11 பேர் வந்துட்டு வாங்க மறுத்துட்டாங்க. 11 பேர் வாங்க மறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கானுங்க, இல்ல அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நாங்க பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அந்த இறந்தவங்களோட சொந்தக்காரங்க முன்னிலையிலேயே புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானுங்க. எப்படி, அந்த கருப்புந்துறை தலித் மக்கள் வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இவனுங்க வந்துட்டு அங்கேயே புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானுங்க, இவங்க கிட்ட கேட்காமலேயே. என்னன்னா, அவங்க புதைச்சதே எங்க இருக்குன்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு தான் பண்ணிட்டாங்க. ஆமா அதுதான். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஒரு கேவலமான ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, கொன்ன போலீஸ்காரனுங்களே சடங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, உடல் தகனம் பண்றதுக்கு முன்னாடி சடங்கு பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணி வாய்க்கரிசி போட்டு பால் ஊத்தி புதைச்சிருக்கானுங்க அவங்க கண்ணு முன்னாடியே. என்ன புண்டைக்கு இத கேக்குறேன். இல்ல இன்னொரு விஷயம், இது இப்ப இந்த யாருக்குமே தெரியாம புதைச்சாங்க அப்படின்ற இதுக்கு நான் சொல்றேன். யாருக்குமே இங்க என்ன வரைக்கும் எங்க அந்த பாடி இருக்கு தெரியாத அளவுக்கு பண்ணிருக்கானுங்க அப்படின்றது நான் சொல்றது எதுக்குன்னா, அதாவது எந்த லெவலுக்கு ட்ரீட் பண்ணி இருக்கிறானுங்க இந்த விஷயத்த அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பின் லாடனை கொண்டப்ப
பின்லாடன் தானப்பா, பின்லாடன்ல இன்னும் ஆமா பின்லாடன் தானே. யாருக்கு எங்க புதைச்சாங்கன்னே தெரியாத மாதிரி புதைச்சிட்டு வந்தானுங்க தெரியுமா? அந்த மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதி என்ன பண்ணானுங்களோ அதை அப்படியே இங்க வந்து அப்ளை பண்ணிருக்கானுங்க. அந்த லெவலுக்கு தான் பாத்துருக்கானுங்க. இதுதான் சொல்றேன், ரெண்டுக்கு வித்தியாசம் பெருசா இல்ல, அதுதான் இதை பண்ணிருக்கானுங்க. இன்னொன்னு, இந்த 17 பேர் கொல்லப்பட்டாங்கல்ல, அவங்களோட பேர்லாம் படிக்கிறேன். அவங்க எல்லாம் யாருன்னா, ரத்தனமேரி, மாஞ்சோலை, விக்னேஷ், அந்த அவங்களோட குழந்தை, 1.5 வயசு குழந்தை, சஞ்சீவி ராஜபாளையம், ஜோஸ்பின் தாளையூத்து, ராஜு ராஜபாளையம், கெய்சர் ராம்நாடு, வேலாயுதம் செங்கோட்டை, முருகன் சங்கரன் கோவில், அப்துல் ரஹ்மான் நெல்லை, ஜான் பூபாலராயன் பாளையங்கோட்டை, ஷா நவாஸ் நெல்லை, ஆறுமுகம் மேம்பாட்டம், ரத்தனம் கடையநல்லூர், ஜெயசீலன் திருச்செந்தூர், குமார் என்கிற குட்டி விஎம் சத்திரம், அந்தோணி சீதக்குறிச்சி, மாணிக்கம் சீவலப்பேரி. இவங்க 17 பேரும் தான் தாமிரபரணியில் கொல்லப்பட்டவர்கள். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இது கருணாநிதிக்கு ஒரு லெட்டர், இது சிஎம் இருந்தாரு அப்ப, கருணாநிதி தான் சிஎம். தெரிஞ்சுங்களா பேர பசங்களா, வந்து என்னைய கடிக்க வராதீங்க, அதான் உண்மையத்தான் சொல்றேன் நானு. எவனாவது வாங்க வாயிலே ஏறி மிதிக்கிறான் மட்டும் பாரு, நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல வந்து இது சீஃப் மினிஸ்டர் இருந்தது கருணாநிதி. அவருக்கு வந்து இது போட்டிருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து ஒரு லெட்டர் வந்து பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி விஷயம். அதாவது இங்க நடந்தவன் எவனுமே வாய திறக்கல. இந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் பதறி அடிச்சு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. அந்த விசாரணை கமிஷன் அமைச்சதுதான் என்ன சொல்லி இருந்திருக்கு தெரியல ப்ரோ, அவ்வளவுதான். இதுல என்னன்னா, இதுல வந்து 11 பேர் வந்து இது அதென்ன ட்ரௌனிங்ல இறந்தாங்க, அதாவது மூச்சு திணறல இறந்துருக்காங்க. மிச்ச 6 பேர் வந்து இதுல பாறைகள்ல வந்து விழுந்து அதுல இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்ப மிச்ச யாருமே போலீஸ் அடினால சாகல, அப்படித்தானே? ஆமா ஆமா, அப்படியா? சார் சூப்பரா சொன்னி. ஓகே, அடுத்து சரி ரைட் ஓகே, இந்த விசாரணை கமிஷன் பத்தி இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் வரேன். அடுத்து இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இது அடுத்து இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வரேன். ஓகேவா, இந்த இதுல வந்து இவனுங்க நம்ம அந்த பிபிடிசி என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியுமா? இந்த லீஸு எவ்வளவு தெரியுமா கட்டிட்டு, இப்ப வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி, மணி இன்ஃபிளேஷன் இருக்குது, அதனால கட்ட சொல்லுவாங்க. வருஷம் பணவீக்கம் இருக்குல்ல, அதனால ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு கட்டுவாங்கன்னு நீங்க ஏதாவது ஒரு, அதாவது 8000 ஏக்கர் மொத்த லேண்ட், 8000 ஏக்கரு எவ்வளவு கட்டுவாங்க நீங்க யாராவது ஒருத்தர் இது சொல்லுங்களேன். ஒரு இது இருக்குல்ல, ஒரு அசம்ஷன் வச்சிருப்பீங்கல்ல, சொல்லுங்களேன். 10 கோடியா 10 கோடியா 20 கோடியா? நீ சொல்ல சூசனு. என்ன ஒரு 50 கோடி. சரி ஓகே, நீங்க 2 பேர் சொன்னது தப்பு. எவ்வளவு தெரியுமா கட்டுறாங்க வருஷத்துக்கு? ஏக்கருக்கு வந்து ஏக்கருக்கு 10 ரூபாய், மொத்தம் 14,300 ரூபாய் கட்டுறாங்க மொத்த லேண்டுக்கு. டேய் என்னடா இது அநியாய பூண்டு இருக்கு. 14,300 ரூபாய் கட்டுறாங்க. 10 ரூபாயா? ஆமா, ஒரு ஏக்கருக்கு என்ன 200 ரூபாய் கூட வரல? என்னடா சொல்ற? ஏய், உடன்பிறப்புக்கு இதோட அதிகமா கொடுப்பாங்கடா. என் சேலரியோட கம்மியா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னடா கட்டிட்டு இருக்கிற புண்டை, எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்ற. இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, வனத்துறையும் வந்து ரொம்ப வருஷமா கேட்டுதான் இருக்கிறாங்க. இது 12% வந்து என்ன அதுல பங்கு ஏக்குறாங்களா? இல்ல அதுல கேட்கலடா, 14,000த்துல கேட்கலா. வனத்துறை கரெக்டா கேட்டுட்டு இருந்தாங்க. 12% வந்து இது தரணும், 12% ஆஃப் லேண்ட் வந்து இவ்வளவுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. எடுக்கிறதுல பிச்சை, அதுல பிச்சை எடுக்கிறாங்களா? சிவாஜி படத்துல ஒரு சீன் அறிவுல, என்னது பாதி பஜ்ஜி வச்சுட்டு இருப்பான்ல, இல்ல சொல்றேன், அது பாதியில இருந்து பிடிங்கி கேட்பான்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனா இவன் இந்த எச்சத்தனம் பண்ணானா, இன்னொரு எச்சத்தனம் பண்ணான். என்ன எச்சத்தனம் தெரியுமா பண்ணிருக்கிறான்? இது பிபிடிசி போயிட்டு, எனக்கு இந்த இடத்துக்கு பட்டா வேணும் ஃப்ரெண்ட், பட்டா போட்டா அது ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல வராது தெரியும்ல, பட்டா வேணும் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போய் எங்க திருநெல்வேலி கோர்ட்ல நின்று இருக்கான். திருநெல்வேலி கோர்ட்ல போட இல்ல ஒரு சரி, நீ குத்தகை தானே வாங்கின சுன்னி. சொல்றேன், அதுதான் நானும் சொல்றேன், நீ குத்தகைக்கு அதேதான் அவனும் சொல்ல, திருநெல்வேலி கோர்ட்ல வந்து போட சொல்லி முடியாது அப்படின்னு அனுப்பிச்சு விட்டானு.
இது தெரியாம 10 கோடி 100 கோடின்ல நம்ம அமௌண்ட் சொல்லிட்டு இருந்தோம். பிச்சைக்கார போயிடு. திருநெல்வேலி கோர்ட்ல முடியாத நீ போடா அப்படின்னு நினைச்சு விட்டானுங்க. சரியா? அப்புறம் தூக்கி இப்பயா மூட்டு போயிருக்கலாம். இல்ல டிங்கு டிங்குன்னு தூக்கிட்டு ஹைகோர்ட் போயிருக்கானுங்க. ஹைகோர்ட்ல போயிட்டு எனக்கு பட்டா வேணும் அப்படின்னு போய் நின்று இருக்கிறானுங்க. அங்கேயும் போயிட்டு போடா புண்ட அப்படின்னு நினைச்சு விட்டானுங்க அவனையும். சரி ரைட் ஓகே திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு போறேன். பெரிய லெட்டர் சின்ன லெட்டர்ன்ற மாதிரி அங்க போய் நின்று அங்க அங்கேயும் அதேதான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பண்ண முடியாது போடா அப்படின்ட்டு 3 இடத்துல ஏதாவது சொல்லி கோர்ட்டுக்காக அன்னைக்கு அறிவு இருந்திருக்கு. இவங்களெல்லாம் துரத்தி விடணும். சூப்பர் பிச்சைக்காரன் சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இதுதான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இந்த கிறுக்கு இவனு பண்ற வேலை ஒண்ணும். அதுக்கப்புறம் இப்ப என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு இப்ப வந்து எவ்வளவு தராங்கன்னா ஒரு நாளைக்கு கவர்மெண்டோட இதுபடி 440 ரூபாய் ஒரு ஆளுக்கு தரணும் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு. அப்போ அந்த 10 ரூபா ஷேர் எல்லாம் வந்துட்டு கர்நாடகாக்கு போயிருக்க. இது என்ன கதை? இல்ல புரியல. 10 ரூபா ஷேர் அங்க போச்சான்னு அறிவாலயத்துக்கு. இந்த 10 ரூபா 14,000 வச்சா இருவாரன். இல்ல இதுல இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இதுல இன்னொரு கதை நடந்துச்சு அதே டைம்ல. என்னன்னா ஒரு 6 months லேட்டர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட்டணி வித் டிஎம்கே. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன பேச முடியும்? அப்புறம் ஏதோ பேசினாங்களா இல்லையா? எங்க அதுக்கடுத்து பேசுறது? அவர் வந்து ஆனா வருஷம் இது மட்டும் கொடுத்துட்டு போவாரு. அஞ்சலி மட்டும் நடத்திட்டு போவாரு. 23 ஜூன் மட்டும் வந்து அந்த தாமிரபரணியில வந்து இது நடத்திட்டு போவாரு. அதான் முடிச்சிட்டானுங்க. என்ன பண்ண முடியும்? இது ஏதாவது சொல்லி மிரட்டி இருப்பானுங்க. 11 சீட்டு கொடுத்து பிடிச்சு வச்சுட்டானுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம்ல சென்ட்ரல்ல வந்து பிஜேபி. அதுக்கு நான் இப்ப இதை தூக்கின்னு வருவோம். இல்ல அது சென்ட்ரல்ல பிஜேபி இருந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுடா. இந்த கண்ட்ரோல் ஃபுல்லா இது ஸ்டேட் மட்டும் தான் இருந்துச்சு. இது ஸ்டேட் கவர்மெண்ட் மேல இருக்கிற தப்பு தான். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவ்வளவு பெரிய ரியாக்ட் நடந்திருக்குது. இது தப்பு தான். இது யாரு பண்ணாலும் தப்பு தான். அது அதனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்குது. கவர்மெண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இப்ப 440 ரூபாய் கட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு தர சொல்லியிருக்காங்களா? கம்பெனி 400 ரூபாய் கொடுக்குது. அந்த 29 ரூபா பிடிச்சி 39 ரூபா பிடிச்சி என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. 401 ரூபா கொடுக்குறேன். 10 ரூபா கேட்டானாச்சு. 39 ரூபா விடுவானே. பறக்கி இருக்க மாட்டேன், பொறுக்கி இருக்க மாட்டேன். இல்ல எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அந்த 39 ரூபாய் இருக்குல்ல, அந்த 39 ரூபா வச்சுதான் அந்த 14,500 கட்டுறானோ ஒரு வேலை. ஓகே இப்ப அவ்வளவு காசு சொன்னீங்க. அவங்க வேலை செய்யறவனுங்களுக்கு கொடுங்கடா. என்னடா வந்துரு உங்களுக்கு கேடு. இப்ப எவ்வளவு தெரியுமா புடுங்கணும்? இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு சொன்னேன்? ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளவு புடுங்கணும்னு சொன்னேன். இது அது என்ன 25 கிலோ. இப்ப எவ்வளவு தெரியுமா? 3 times கிரேட்டர். இப்ப 3 times கிரேட்டர் 100 kg. எது 100 கிலோவா? ஒரு நாளைக்கு 100 கிலோ புடுங்கணும். ஆனா இது சொல்றபடி 45 கிலோ தான் புடுங்குறோம்னு சொல்லின்னு இருக்கிறானுங்க. ஆனா ஒரு நாளைக்கு 100 கிலோ புடுங்குறானுங்க. 100 கிலோனா கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 ஏக்கர் நடக்கணும். 4-5 ஏக்கர் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ஏக்கர் கணக்கு தெரியாது, அந்த அளவு தெரியாது. இப்ப நான் வந்து நின்றுட்டு இருக்கிறது ஒரு 7 சென்ட் இடம். நான் இப்ப நான் இருக்கிற வீட்டை சுத்தி அப்படி ஃபுல்லா 7 சென்ட் இடம். இதை நான் சுத்தி வரணும்னா எனக்கு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் நான் மெதுவா நடந்து வந்தேன்னா 5ல இருந்து 6 நிமிஷம் எடுக்கணும். அப்ப 4 ஏக்கர், அதாவது ஒரு 100 சென்ட் சேர்ந்தாதான் 1 ஏக்கர். நான் சொன்ன வெறும் 7 சென்ட் இடத்துல இவ்வளவு தூரம் நடக்கணும்ன்றேன். இதுல நடந்துகிட்டே இதை வேற புடிங்கிட்டு போனோம். இதுல இன்னும் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்ப அந்த இது புடுங்க போறதானே அங்க வந்து பனி பயங்கரமா இருக்கும், ஹெவியா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை இறங்குற பனி வந்து பக்கத்துல இருக்க ஆளு இருக்கிறதே தெரியாத லெவல்ல இருக்கும் பனி வந்து ஒவ்வொரு டைம்லாம். அந்த டைம்ல வந்து உள்ள காட்டெருமை, பேர் என்ன இந்த ஹைனாஸ் இருக்குல்ல அது, யானெல்லாம் அடிக்கடி நடக்குமா. அதெல்லாம் நார்மலா நடக்கிற விஷயம். அவங்களுக்கு அனதர் டியூஸ்டேன்ற மாதிரி. இப்ப இது என்னன்னா, இந்த உள்ள வந்து இத 10 ரூபா வாங்கிட்டு அவன் ஃபாரஸ்ட் ஆபீசரை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் 14,000 12% ஷேர் கேட்கல ப்ரோ. அது அவன் கரெக்டா. அவன் வந்து என்ன வனத்துறை என்ன கேக்குறான், லாபத்துல 12% கேட்டான். புரியுதா? அவன் கரெக்டா தான் கேட்டான். அவனை நம்ம எதுவுமே சொல்ல வரும். அவன் இப்ப வரைக்குமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஓரளவு கரெக்டா தான் போயிட்டு இருக்கானுங்க. இது இவன் அவங்க வந்து வந்தாங்கன்னாலும் அது கரெக்டா இருக்காது. ஏன்னா ஏக்கர் ரொம்ப அதிகம். 5000 ஏக்கர்ன்றது ரொம்ப பெருசு. அது அளவெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. தெரிஞ்ச ஒரு ஊரே அவ்வளவுதான் இருக்கும், ஒரு பெரிய ஊரே அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச 5000 ஏக்கர்ன்றது அதுல ஒரு பெரிய ஊர் நான் சொல்றது.
ஐயா அந்த மாதிரி ஏரியா அதெல்லாம் அங்க வந்தெல்லாம் அது கஷ்டம். ஏன்னா பக்கத்துல என்ன இருந்துச்சுன்னா சரி, இப்ப வந்து சில டைம் வந்து அட்டை பூச்சி இருக்குல்ல, அது ஏறி உட்காந்துருமா, ஏறி உட்காந்து இதை கடிக்க அப்படியே ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிருமா. உரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அது எப்ப உறிஞ்சு அது வயிறு ஃபுல்லாகி கீழே போகுதோ இல்ல ஃபீல் பண்றது வேற. நீங்க அது ரத்தம் உறிஞ்சு இல்ல அவங்க பார்த்தாலுமே எதுவுமே பண்ண முடியாதுங்கிறேன். அவங்க பார்த்தாலுமே எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். அது ஃபுல்லா முடிச்சுட்டு எப்ப வயிறு ஃபுல்லாகுதோ அப்பதான் எஞ்சி போகுமா. அது வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்கணும், வேற வழி இல்ல. ஏன்னா பாதியில பிடுங்கினேன் வையே, அது விஷம் ஒண்ணு இங்க செலுத்தி விட்டுரும். அது இன்னும் பயங்கரம். அது எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு சரியா தெரியல. இது இந்த பிரச்சனை இருக்குது. பக்கத்துல பாம்பு, இந்த விஷப்பூச்சி எது இருந்தாலுமே தெரியாது. ஏன்னா அது அந்த மாதிரி இடம். இன்ன வரைக்கும் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதை எவனுமே பார்க்கல. சரியா? கிட்டத்தட்ட அங்க ஒரு 5000 பீப்புள்ஸ் மேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஓகேவா? இப்ப வந்து மொத்தத்துக்கே ஒரு 2000 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க அங்க. ஓகேவா? ஒரு 700 ஃபேமிலி வந்து இதுல அந்த லைன் வீட்ல பண்ணிட்டு இருக்காங்க. லைன் வீடுனா இவங்க அந்த இதே கம்பெனியே கட்டி விட்டு அந்த 5-6 ஃபேமிலி ஒரே இதுல இருக்க வச்சுட்டு இருக்கானுங்கல்ல. அது அதுல இருக்கிற ஒரு 700 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 700 ஃபேமிலி இருக்காங்க. அது போக ஒரு 1200 ஃபேமிலி மொத்தமா அதாவது இந்த 700 பிளஸ் 700 சேர்த்து சொல்றேன். அந்த 1200 ஃபேமிலி மொத்தமா அந்த இதுல இருக்காங்க, அந்த எஸ்டேட்டோட இதுல இருக்காங்க, கண்ட்ரோல்ல வருவாங்க. இந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு நிலைமை அங்க. இப்பயுமே அட்டைப்பூச்சி மேட்ரு தானேல. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சக் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது மொத்தமாவே உறிஞ்சு எடுக்க நீ டக்குன்னு இதாகும் போது ஒரு லிக்விட் மாதிரி ஒண்ணு செலுத்திடும். அது இன்னும் டேஞ்சரு. அது டெய்லி ரெகுலர் நடந்துட்டு இருந்தா நிச்சயமா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவளுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த இப்ப இன்னொரு விஷயம் அங்க என்னன்னா, அதான் சொன்னல, அது பேர் என்ன, கால்நடை வளர்க்க கூடாது இப்பயுமே நான் சொல்றது. எந்த ஒரு இதுவுமே கேட்டல்ஸ் எதுவுமே நீங்க கோழி ஆடு மாடு எதுவுமே வளர்க்கக்கூடாது நீங்க அந்த லைன் வீட்ல இருந்தீங்கன்னா. அது வளர்த்தி அது வளர்க்கக்கூடாது. அது போக ஆமா அது வளர்த்த அதுல நீ சம்பளம் பார்த்துட்டேன்னா, அதுல சம்பளம் பார்த்து தொழில் கத்துக்கிட்டேன்னா நீ வெளியே போயிட்டேன்னா. ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பு இருக்கு அவனுங்களுக்கு. ஆமா, அது போக எந்த பக்கத்துல நீ காய்கறி கூட நீ போடக்கூடாது உங்க வீட்டுக்கிட்ட. நீ மிளகா, இப்ப நம்ம சில பேர்கள் இந்த வீட்டுக்கிட்ட மிளகா போடுறது, இது மிளகா நம்ம அந்த பாத்திரம் கழுவி தண்ணியில வளரும். அதுக்கப்புறம் இந்த இது என்ன, இந்த தக்காளி, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் போடலாம் தெரியுமா வீட்லயும். அந்த மாதிரி கூட பண்ணக்கூடாது வீட்டுக்கிட்ட. எதுவும் அதாவது ஒரு வீடு மாதிரியே அது இருக்காது, புரியுதா? அது அந்த இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இந்த சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்ப நம்ம ஊர்ல வந்து நார்த் இந்திய இது தொழிலாளர்கள் இருக்காங்க, வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து எப்படி வச்சிருக்காங்க, அதை விட ஒரு 4-5 மடங்கு அதி மோசமான நிலைமையில வச்சிருக்காங்க அவங்க. நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, இப்ப அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் அங்க அந்த இதுக்கு பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய பேர் இறங்கி வெளியே வந்துட்டாங்க. நிறைய பேர் வெளியே வந்து அப்படிதான் ரொம்ப கம்மியாயிருச்சு இப்ப ஃபேமிலியெல்லாம். நிறைய பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன வேலை பாக்குறதுன்னு தெரியல. இதுக்கு மேல இருக்கவங்களுக்கு அங்கதான் இருந்து ஆகணுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. இன்னும் அதை தொடர்ந்து அப்படியே வேலை பாக்குறவங்க நிறைய பேர். படிக்க வச்சிடணும், எப்படியா பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும், எப்படியா படிக்க வச்சிடணும். நீ இங்க இருந்து போயிரு, நான் ஏதாவது வேலை பார்த்து நீ படிக்க வச்சிடறேன், நீ அடுத்த லெவல் இந்த இடத்துல இருந்துராதுன்ற மாதிரி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னரோட பையன் வந்து என் ஃப்ரெண்டு. அவனை வந்து இது என் கூட படிச்சான், அதனால எனக்கு இது தெரியும். ஓகேவா? வேற ஊருக்கு வந்து படிச்சனா, அவன் எங்க காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருந்து படிச்சவன் தான். ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் சொல்லும் போதெல்லாம். எனக்கு அது அப்ப வந்து எனக்கு அந்த அவன் காலேஜ்ல வந்து எனக்கு தெரியாது இவ்வளவு இதெல்லாம் விஷயம். இங்க இருந்து வரேன்டா, எனக்கு மாஞ்சோலையில இருந்து வரேன், எங்க ஊர் இப்படி இருக்கும். அவன் சொல்றதெல்லாம் எனக்கு வித்தியாசமா தான் இருக்கும். அப்ப வந்து இந்த அந்த வீடு இது பண்றது, வீடு அவன் சொல்லும் போது என்ன இப்படிலாம் இருக்குமான்ற மாதிரி அவன் கேட்கறதே ஆச்சரியமா இருக்கும். அவன் நம்மள கேட்கறது வந்து ஆச்சரியப்படுற மாதிரி கேட்பான். வீடுனா இப்படிதான் இருக்குன்றதே அவங்களுக்கு புரியாது. அந்த கான்செப்டே வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது அதை வந்து அவன் ரொம்ப இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இந்த விஷயம் இருக்குதுன்றது தெரிஞ்சு, நான் அப்புறம் இவன் மூலியமா கான்டாக்ட் பண்ணி, அப்புறம் அங்க இருந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு நான் கான்டாக்ட் பண்ணி அப்புறம் அங்கிட்டு போனேன். அந்த இதுல பர்மிஷன் போட்டு இவ்வளவு விஷயம் நடந்தது. அதாவது உள்ள போறதுக்கே இவ்வளவு விஷயம் நடக்குது. உள்ள டக்குன்னு யாருமே உள்ள போயிட முடியாது. அதான் சொன்னேன், 10 பிரைவேட் வாகனம் தான் ஒரு நாளைக்கு அனுமதி. அதிகாலை எங்க போய் உட்கார்ந்தாதான் உண்டு, வேற வழி இல்ல. அதெல்லாம் இப்பளும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா?
இல்ல பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறக்கா உள்ள இல்ல, அது எதுக்கு அந்த 10 அனுமதி அப்படின்னு நான் சொல்றேன்னா, அது வந்து இது களக்காடு இது இருக்கு முண்டந்துறை இது புலிகள் இது காப்பகத்துல வரும், அந்த இது பக்கத்துல இருக்க புலிகள் ரிசர்வ். சரணாலயம். ஆமா, அது அந்த அதனால வந்து இது பண்ண விட மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம்லாம் உள்ள விட மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரிலாம் அதனாலதான் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனா ரொம்ப கிளியரான ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான இடம், அது நான் இப்பயே சொல்றேன். அந்த இடம் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்க சுத்தி வேற ஒரு இதுல இருந்திருப்பீங்க, ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு அந்த இடம் மட்டும் ஒரு வேற மாதிரி இருக்கும். அந்த இப்ப நீங்க நல்ல ஒரு பெரிய தரிசு நிலத்தை வச்சுட்டு அந்த தரிசு நிலத்துக்குள்ள வந்து கொஞ்சமா ஒரே ஒரு சர்க்கிள் போட்டு, சின்னதா ஒரு சர்க்கிள் போட்டு அதுல மட்டும் தினமும் தண்ணி தெளிச்சு புல்லு மட்டும் வளர வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு சின்ன இடம் மட்டும் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இந்த அந்த மாஞ்சோலை மட்டும் அந்த ஒரு இதுல அப்படி இருக்கும். நம்ம இறங்கி அவ்வளவு அந்த சுத்தி இருக்கிற ஏரியாலாம் அப்படி இருக்காது. நம்ம இதெல்லாமே அது வேற மாதிரி, அது ஒரு இடத்த அப்படி வச்சிருக்கிறானுங்களா, இது என்னன்னு எனக்கு புரியல. அது நான் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள அது இருக்கிறனால அப்படி இருக்குதா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த வந்து எக்கச்சக்க வளங்கள் இருக்குது, அதனாலயும் இவனுங்க விடவும் மாட்டானுங்க. 2029 இதோட லீஸ் முடியுது, சரியா? இப்ப நான் சொல்றேன், குண்டாமனுங்க விட்டு கொடுக்க மாட்டானுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி திரும்ப இது பண்ணுவானுங்க, கேப்சர் பண்ணிடுவானுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியல. கவர்மெண்ட் வந்து இல்ல இது அவ்வளவுதான் லீஸ் முடிஞ்சுன்னு சொல்லி டேக் ஓவர் பண்ணிக்கணும். டேக் ஓவர் பண்ணி கவர்மெண்டே எடுத்து நடத்தணும், ஓகேவா? ஒண்ணு டிஎஸ் நடத்தி ஒழுங்கா அந்த ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாருக்கும் ஒழுங்கான இது பண்ணி ஏதோ ஒண்ணு கொடுத்தனா, ஏதோ நல்ல நல்ல விஷயம் பண்ணா போதுமே. அவங்க ஒழுங்கா ஆலோசனைக்கு ஏதாவது பண்ணணும். அப்படி இல்ல, நீ டேக் ஓவர் பண்ணிட்டு ஃபுல்லா நீ வனத்துறையிட்ட விட்டுட்டு நீ அவங்களுக்கு வேற ஏதாவது பண்ணு, அந்த மெம்பர்ஸ் அங்க இருக்கவங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. 2029 முடியுது, என்ன பண்றானுங்கன்னு பாப்போம். அது அந்த ஒரு அந்த கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்குது இன்னும்? 2023 ஒரு 6 வருஷம் இருக்கா? 6 வருஷம் வந்து நிப்பான், அவன் வந்து நிப்பான். 2028 வந்து நிப்பான், இல்ல 2029 அன்னைக்கு அந்த முடியிற டைம்ல வந்து நின்றுட்டு இருப்பான். வந்துட்டு பட்டா கொடு அப்படின்னு வந்து நிப்பான். உண்டைய முட்டு போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு வேற ஏதாவது பண்ற வழிய பாருங்க. இந்த ஒரு அழகான ஒரு இடத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகமான ஒரு வரலாறும் இருக்குது. அத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த எபிசோடே பேசினது. டிஎம்கே ஆட்சிக்கு அது ஒரு கரும்புள்ளி, இந்த சம்பவம், அந்த கலவரம் நடந்ததெல்லாம். இப்பயும் அதான் சொல்றேன், இது வந்து டிஎம்கே இப்ப வந்து அந்த நீ இந்த கரும்புள்ளியை தொடைக்கணும் அப்படின்னு நினைச்சனா, நீ இந்த 2029 என்ன நடக்கு அப்ப நீ சப்போஸ் ஆட்சியில இருந்து நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு வந்து பண்ணிக்க. நீ அன்னைக்கு பண்ணிக்கிறத வச்சுதான் உன்னை அடிக்கணுமா இல்ல என்ன பண்ணணும்ன்றத அன்னைக்கு முடிவு பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, என் நோட்டு கொடுத்துருங்க. இதை பத்தி நானும் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். இது ரொம்ப என்னது உள்ள இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு, கோரமா இருக்கு. போலீஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு போலீஸ் நண்பன் சொல்லுவானுங்க, அதை படிச்ச பிறகுல உங்க பெர்ஸ்பெக்டிவே மாறும். இவங்க நண்பன் எல்லாம் கிடையாது, கடைசி வரைக்கும் இப்படி ஒரு இதான குரூப் தான். இந்த போலீஸுங்கிறது ஒரு அப்படி அதிகாரத்தை கொண்டு வர ஒரு குரூப் தான். அதிகாரத்தை மக்கள் மேல செலுத்தோக்கோ இல்ல இருக்கிறவங்க மேல எல்லாருக்கும் மேல செலுத்தி தாக்குதல் செய்யக்கூட ஒரு குடம் தான் அவங்க. அது இந்த இன்சிடென்ட் வச்சு கிளியரா புரிஞ்சுக்கலாம், கொடுக்கப்பட்டவங்க எவ்வளவு வலியை அனுபவிக்கிறாங்கன்னு. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாதி இருக்குதான், கர்மம் பிடிச்சவங்களா எவனாவது வந்து சொல்லி பாருங்க. இப்ப எல்லாம் யார் பாஸ் சாதி பாக்குறான் பாஸ்ன்னு செருப்பு கழுத்தி அடிப்பேன். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. அதுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லணுன்ட்டு தான் இந்த எபிசோட பேசணும். சரியா சொல்லியிருக்கோன்னு நம்புறோம். அதாவது இப்பொழுதைக்கு இவன்ட்ட புடுங்க முடியாதுதான், ஓகேவா? இந்த 2029 இவன் வந்து சரி ரைட்டு, இவனுக்கு ஏதோ ஒரு இது வச்சிருக்கிற என்னமோ ஒரு பிரச்சனை, அவனை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல உன்னால, அவன் ஒரு இது இன்டர்நேஷனல் கம்பெனி அதனால என்னால கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோமே. சரி ரைட்டு, அது இல்ல, நீ அவன் அட்லீஸ்ட் டாக்ஸ் புண்டியாவது அதிகமா வாங்குன்றேன். இவங்க யாரு பணத்துறை கேட்கற மாதிரி டாக்ஸ் அது அதிகமா வாங்க 10 ரூபா வாங்கின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அது போக இந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தலைக்கு ஏறும் போது நடக்கிற விஷயங்கள் இது நார்மலான விஷயம். அது வந்து எங்க திரும்பும்னா இது அது என்ன உயர் சாதி மக்களோ, உயர் சாதின்னு சொல்லிக்கிற மக்களோ, உயர் சாதி மக்களோன்ற தப்பானவள், உயர் சாதின்னு சொல்லிக்கிற மக்களோ இடைநிலை சாதியில இருக்கிறன்னு சொல்லிக்கிற மக்களுக்கோ வந்து திரும்பாது, ஒடுக்கப்பட்டவர்கள் மேலதான் திரும்புது. வந்த போராட்டம் எல்லாமே அப்படிதான் இருக்குது.
யாரா இருந்தாலும் சரி அப்படிதான்ப்பா. அந்த மாதிரிதான் இருக்குது. அதிகாரம்னு ஒண்ணு இருந்தா ஒடுக்க போறவன்னு ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருப்பான். அதுதான். அடுத்து ஏமி, நீங்க சொல்லுங்க ஏமி. சோ என்னோட எண்ணோட்டு என்னன்னா, இத கேட்டுட்டு இருக்கவங்க, இப்போ இந்த சம்பவம் நடந்துருச்சு, நடந்ததை நம்ம மாத்த முடியாது. ஆனா ஏன் இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது மட்டும் இல்ல, இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அதிகாரத்தினால உலகப்பூரா. குறிப்பா இந்தியால சாதியினால இந்த மாதிரி சம்பவங்கள் எக்கச்சக்கமா நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ரொம்ப ரீசெண்டா நடந்த விஷயங்கள். இதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இந்த நடந்த சம்பவங்கள் இப்படி நடந்தது, இங்கங்க நடந்தது, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, இன்னார் பாதிக்கப்பட்டாங்கன்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு சூழல்லையே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் இல்லாம எவ்வளவு நடந்திருக்கும் ஆயிரக்கணக்கான வருஷமா சாதி கொடுமைன்ற பேர்ல. இது வந்து வெறும் அதிகாரத்தினால மட்டும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு பின்னாடி இருந்தது சாதிதான். எங்கேயாவது இந்த 3% இல்ல இந்த இடைநிலை சாதிகளோ எங்கேயாவது இந்த மாதிரி அடிபட்டு செத்துருக்காங்களா இது வரைக்கும் வரலாறுல? அந்த குரூப் வந்து ஒரு நாள் வந்து யார் வீட்டுக்குள்ளேயும் போக முடியாம தான் உட்கார்ந்து இருந்துச்சு. அதனாலதான் அவங்களுக்கு வந்து எம்பிசி கொடுத்து அவங்க வந்து பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எம்பிசி ரிசர்வேஷன் கொடுத்தாரு கலை. இது மாதிரி என்னைக்காவது இந்த கிராஸ் பெல்ட் கூட்டம் எங்கேயாவது இப்படி அடி வாங்கி போலீஸ் அடி தாங்க முடியாம ஓடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நான் லிசனர்ஸ் கேட்கிற கேள்வி. இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? நடந்திருக்காது. இந்த மாதிரி அவங்களுக்கு எங்கேயுமே நடந்திருக்காது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். குறைந்தபட்ச அறிவு இருந்தாலே போதும் இதை யோசிக்கிறதுக்கு. ஆனா யோசிக்க மாட்டாங்க. ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னா இக்னரன்ஸ். நமக்கு வீடு இருக்கா, நமக்கு வேலை இருக்கா, நமக்கு சாப்பாடு இருக்கா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா, உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்ட தப்பே கிடையாது. ஆனாலும் இந்த நம்ம என்ன மாதிரியான ஒரு சொசைட்டில இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பா அவசியம். நம்ம வந்து ஒரு இங்க வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி சாதின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சொசைட்டில தான் நம்ம இருக்கோம். அது இருக்குது. நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் அது இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ தெரியாது, இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சொசைட்டில சமூகத்தோட விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட ஏராளமான மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ரியலைசேஷன் கொஞ்சமாச்சும் நம்ம சிங்கிறது சோறு தான் அப்படின்னா அந்த அளவுக்காவது ரியலைசேஷன் இருக்கிறவன் ஒரு சங்கியாவோ ஒரு தம்பியாவோ மாற மாட்டான். அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு காசுக்காக கண்டதை பேச மாட்டான். அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் உட்கார்ந்து ஒருத்தர் அறிவு கட்டத்தனமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சமாவது மனுஷ ஜென்மங்களா இருந்தா அவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாமையே நிறைய பேர் இருக்காங்க. தெரியாமன்னு இருக்காங்கன்றதை விட தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாம நிறைய இருக்காங்க. அதனாலதான் மாமன்னன் படத்துக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு இனிமேல் இந்த மாதிரியே படம் எடுக்கிறாங்க, சாதிய பத்தி படம் எடுக்கிறாங்க, சாதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிதான் படம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் இப்போ இந்த ஒவ்வொருத்தரும் எப்படி அடிபட்டு செத்தாங்க, எவ்வளோ ஒரு வலி அனுபவிச்சாங்கன்னு படிக்கிறத கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கே. அந்த வலியை டெய்லி பார்த்த அந்த மாதிரி ஒரு சமூகத்துல வளர்ந்த மாரி செல்வராஜுக்கோ ரஞ்சித்துக்கோ எப்படி இருக்கும்? இப்ப ரஞ்சித் வந்து எல்லாத்திலையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா பேசுறாரு. ஆமா, அவர் எக்ஸ்ட்ரீமிஸ்டா தான் பேசுறாரு. அது வந்து ஒரு சொல்யூஷன் ஓரியன்டா இல்லைன்னா கஷ்டம்தான். அவர் சொல்ற சொல்யூஷன் கஷ்டம்தான். ஆனா அவரோட கோபத்துல இருக்க நியாயத்தை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி நம்ம கதைகளை நம்ம படிக்கும் போதே நமக்கு இவ்வளவு வலிக்குதே. அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா நடந்து ரெக்கார்டான விஷயங்கள். இது மாதிரி பெருசா ஆகாம இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்தாதான் வந்து அது இவ்வளவு பெரிய விஷயமா வரலாற்றுல ஒரு சம்பவமா நிக்குது. ஆனா டெய்லி ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க எவ்வளவு பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். இவ்வளவு வருஷம் ஆயும், இவ்வளவு படிச்சும், இவ்வளவு முயற்சி பண்ணியும், இவ்வளவு ஆட்சி மாற்றங்கள் வந்தும் எதுவுமே மாறலையே அப்படின்ற ஒரு கோபம் தான் அவருக்கு இருக்கிறது.
அத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அது அவருக்கு மட்டும் இருக்கல்ல, அது மாதிரி கோவப்படுற மக்கள் இருக்கு, அந்த விளிம்பு நிலையில இருக்க மக்களோட கோபத்தை புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்க்ளூடிங் எல்லா எல்லா கேட்டகரியிலையும் இந்த விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டவங்களுக்கு இது பொருந்தும். இன்க்ளூடிங் நம்ம வந்து இப்போ இது சாதின்னு எடுத்துக்கிட்டா தலித் மக்களுக்கு இது பொருந்தும். இப்போ இது ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு பொருந்தும். அதுல பாலின இன்இக்வாலிட்டின்னு எடுத்துக்கிட்டா அதுல இன்னும் ஒடுக்கப்பட்டு இருக்க எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு இது பொருந்தும். அவங்களுக்கு இருக்க கோபங்களோ அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ண முடியலனா கூட புரிஞ்சுக்குவாவது முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லாத்துலயும் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு விளிம்பு நிலையில இருக்க மக்கள் ஏதோ ஒரு குரல் கொடுக்கும்போது அதுல இருந்து ஏதாவது 1-2 விஷயங்கள் தவறா இருக்கும்போது அதுக்கு உடனே தூங்க குதிக்கிறது. இவங்களுக்கு எல்லாம் வந்து இது எல்லாமே சரியாயிடுச்சு. ரிசர்வேஷன்னா ரிசர்வேஷன் வந்ததே 60% ரிசர்வேஷன் வந்ததே 1992க்கு அப்புறம் 1995 சம்திங்ல தான் வந்துச்சு. நம்ம இப்ப கடந்த ஒரு 25 வருஷமா தான் இந்த ரிசர்வேஷனே அதுவும் கம்ப்ளீட்டா இன்னும் அனுபவிக்க ஆரம்பிக்கல. இன்னும் ஸ்கூல்லே முடிக்காத சமூகங்கள்லாம் நிறைய இருக்கு. முதல் தலைமுறை ஸ்கூல்லே முடிக்காத சமூகங்கள்லாம் இருக்கு. இது ரிசர்வேஷனுக்கு. இது பெண் இது ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்னு வந்தா இன்னுமே வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ளேயே இருக்க பெண்கள் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்னு எவ்வளவோ இருக்கு. இது இவ்வளோ அழுத்தமான ஒரு சூழல்ல அழுத்தமான ஒரு ஸ்ட்ரக்சரா இந்த சொசைட்டி இருக்கும்போது இது எதையுமே புரிஞ்சுக்காம எங்கேயோ நடக்கிற 1-2 தப்புக்கு வச்சுக்கிட்டு தாம்னு குதிக்க கூடாது. இது வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் சொல்லிட்டு இருக்க அந்த மடக்குதியானவங்களுக்கும் சொல்றேன். இப்ப இந்த ரஞ்சித் மாதிரி செல்ஜனா மாதிரி படம் எடுத்தோன்னே ஐயோ தேவமான குறை சொல்லிட்டாங்க அது இதுன்னு குதிக்கிற அந்த குதியானவங்களுக்கும் சொல்றேன். என்னைக்காவது அந்த மக்கள் இப்ப அவங்க சொன்ன ஓடி போய் ஆத்துக்குள்ள குதிச்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு மறுக்கரைக்கு அவ்வளவு தூரம் தேடி போய் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன போலீஸ்க்கு? அந்த இடத்துல கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி கலைஞ்சு போனா பார்த்தாதா? கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு 100 அடி ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 500 அடிக்குள்ள அவங்கள கலைச்சா பார்த்தாதா? துரத்திக்கிட்டு போய் வீடு வரைக்கும் போய் ஆத்துக்குள்ள மறுக்கரைக்கு போய் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த போலீஸ்காரனுங்களுக்கு வந்து கும்பலா மக்களை பார்த்தா ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு ஆடு வெட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் போல இருக்கு. அப்படியே அடிச்சு இன்னைக்கு ஒருத்தராவது கொன்றணும் அப்படின்ற வெறியில இவன் ஒரு மாதிரி சைக்கோ பார்த்து இவனுங்க இந்த மாதிரி பண்ணும் போது சைக்கோ பார்த்தா மாறிடுறானுங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால நம்மளோட வாழ்க்கை நம்மளோட பிஸி ஸ்கெடியூல் நமக்கு 1000 வேலை இருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அதையெல்லாம் தாண்டி இதுக்காகவும் சமூகத்துல இருக்க விளிம்பு நிலையில இருக்க மக்களுக்காகவும் கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிக்கணும். அதுக்குன்னு ஒரு டைம் அதுக்கு பத்தின அரசியலை தெரிஞ்சுக்கணும் இந்த ஜெனரல் ஆடியன்ஸ் கேட்டகரிக்கு. அது இதுதான் என்னோட ஒரு இது.